ஒரு வேலை, அதிக சம்பளம், ஆனால் 3 விசித்திரமான நிபந்தனைகள். நீளமான தலைமுடியை வெட்ட வேண்டும். அவர்கள் கொடுக்கும் நீல நிற கவுனை மட்டுமே அணிய வேண்டும். தினமும் மாலை ஒரு குறிப்பிட்ட ஜன்னல் அருகே நின்று சிரிக்க வேண்டும். இது ஒரு சாதாரண வேலை இல்லை என்று அவளுக்கு புரிய ஆரம்பித்தது. பணம் சில நேரங்களில் நம்மை நாம் போகக்கூடாத இடத்திற்கே அழைத்துச் செல்லும். அப்படிதான் ஒரு சாதாரண ஆசிரியையும் அதிக சம்பளம் என்ற ஆசையில் ஒரு பழைய பங்களாவுக்குள் காலடி எடுத்து வைத்தார். ஆனால் அந்த வீட்டுக்குள் நுழைந்த முதல் நாளிலிருந்தே ஒவ்வொரு விஷயமும் வித்தியாசமாக இருந்தது. நீல நிற கவுன், ஜன்னல் அருகே நின்று சிரிக்க வேண்டும் என்ற கட்டளை, வெளியே இருந்து அவளையே பார்த்து கொண்டிருக்கும் ஒரு மர்ம இளைஞன், இரவில் வீட்டை சுற்றி வேட்டையாடும் கொடூர நாய். இவையெல்லாம் தனித்தனி சம்பவங்கள் அல்ல, பல வருடங்களாக உயிரோடு புதைத்து வைக்கப்பட்ட ஒரு கொடூரமான உண்மையின் தடயங்கள். அந்த உண்மை என்ன, அதை அவள் எப்படி தெரிந்து கொண்டாள் என்பதையெல்லாம் இந்த கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ள போலாம். கலையை நேசிக்கும் ஒருவனுக்காக என்றபடியே ஹோம்ஸ் அந்த தினதந்தியின் விளம்பர பக்கத்தை விட்டெறிந்தார். கவனம் ஈர்க்காத அற்பமான சில இடங்களில்தான் பேரின்பங்கள் கிடைக்கின்றன பெரும்பாலும். இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் என்பதை இதுவரை நீங்கள் சேகரித்த வழக்குகளின் ஆவணங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது கவனித்தேன். அது எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. அழகுபடுத்தும் பொருட்டு நான் ஈடுபட்டிருந்த புகழ்வாய்ந்த வழக்குகளை விடுத்து அற்பமான வழக்குகளை மட்டுமே எடுத்து காட்டியிருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கு குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆனால் அவைகள்தான் எனது பகுத்தறிந்து தர்க்க ரீதியில் தொகுத்து வழங்கும் அறிவிற்கு வேலை கொடுத்தன. அவைகள்தான் எனக்கு மிகவும் பிடித்தமான துறைகளும் கூட. இருந்தாலும் என்று புன்முறுவல் பூத்தவாறே நான் சொன்னேன். என்னுடைய ஆவணங்கள் வெளிவந்தாலே அதில் ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டு விடுகிறது மக்கள் மனங்களில். அந்த குற்றத்தில் இருந்து எப்படிதான் நான் விடுவித்துக் கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை. ஒரு வகையில் நீங்கள் செய்தது தவறுதான் என்று அனுமானித்தார். இடுக்கியை வைத்து கங்கு ஒன்றை எடுத்து செர்ரி மரத்தால் செய்த புகைக்குழாயில் இருக்கும் புகையிலையை பற்ற வைத்தார். அமைதியாய் தியானிக்கும் நேரத்தில் அவர் அப்படி செய்வதில்லை. வாதம் செய்யும் நேரத்தில் அப்படி செய்வதுதான் அவரது இயல்பு. என்னென்ன காரணங்களினால் என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டன என்று தீவிரமான ஆராய்ச்சிக்கு நேரத்தை செலவிடுவதை விடுத்து நீங்கள் உங்களது ஒவ்வொரு சொல் தொடருக்கும் வண்ணமிட அல்லது உயிர் கொடுக்க முயற்சி செய்வதில் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். சொல்லப்போனால் அது ஒன்றுதான் அந்த நிகழ்ச்சிகளில் குறிப்பிடத்தகுந்த ஒன்று. என்னை பொறுத்தவரை நான் மிகவும் நியாயமாக இந்த விஷயத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் என்றேன் நான் கொஞ்சம் இறுக்கமாக. ஏனெனில் எனது நண்பனின் வித்தியாசமான செய்கையில் ஒருவித ஆணவம் தலைக்கு மேல் ஏறி இருப்பதை ஒரு முறைக்கு மேல் கவனித்து விட்டேன். இல்லை, அது நிச்சயம் தற்புகழ்ச்சியோ சுயநலனோ இல்லை என்றார் அவர். எப்பொழுதும் என் சொற்களை விட எண்ணங்களுக்கே பதிலளித்து விடுவது அவர் வழக்கம். எனது படைப்பிற்கு ஏன் முழு நியாயம் கிடைக்க வேண்டும் என்கிறேன் என்றால் அது ஒரு உயிரற்ற பொருள், என்னையும் மீறிய ஒன்று. குற்றங்கள் மலிந்து கிடக்கின்றன, ஆனால் அவற்றை தீர்க்கும் அறிவு குறைவாகவே இருக்கிறது. அதனால் அந்த தர்க்க முறையில்தான் நீங்கள் கவனம் செலுத்தி இருக்க வேண்டும், குற்றங்களில் அல்ல. ஒரு பாடத்திட்டத்தின் போதனை போல் இருக்க வேண்டியதை தொடர்கதை போன்று சித்தரித்தது உங்கள் பிழைதான். அன்றைய தினம் ஒரு இளவேநீர் காலத்தின் குளிர்ந்த காலை பொழுது விடிந்திருந்தது. பேக்கர் தெருவில் இருந்த அந்த பழைய வீட்டின் கணப்படுப்பின் இருபுறமும் மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தோம். காலை உணவு உண்ட பின் எதிரே தெரிந்த சிவப்பு நிற வீடுகளின் மீது மூடு பனி வழிந்தோடியது. அதன் சாளரங்கள் அனைத்தும் பெரிய கனமான மாலைகளுக்கு நடுவில் இருக்கும் தெளிவற்ற கருமையான உருவங்களாய் தோன்றின. எங்கள் வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கின் வெள்ளை துணியால் ஆன திரி ஏற்றப்பட்டிருந்தது. அதன் ஒளி பீங்கான் மற்றும் உலோகத்தின் மீது பட்டு மிகவும் அருமையாக மின்னியது. மேசையில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்ததால் ஷெர்லாக் ஹோம்ஸ் காலையில் இருந்தே மிகவும் அமைதியாகவே இருந்தார். நிறைய பத்திரிகைகளின் விளம்பர பகுதிகளில் மூழ்கியிருந்தார். அதன் பிறகு ஒரு வழியாக தனது தேடுதலை நிறுத்திவிட்டு அவ்வளவாக இனிமை இல்லாத மனநிலையில் எழுந்து எனது இலக்கிய பிழை பற்றி போதனை செய்ய ஆரம்பித்தார். அதே வேளையில் என்று இழுத்தார். சிறிது நேர இடைவேளைக்கு பின் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தனது நீண்ட புகைக்குழாயின் வழியே புகைவிட்டபடி எரியும் நெருப்பினை உற்று பார்த்தபடி இருந்தார். பரபரப்பு உண்டாக்கி விட்டீர்கள் என்கிற குற்றச்சாட்டையும் உங்கள் வீதம் வைப்பது கொஞ்சம் சிக்கல்தான். நீங்கள் தேர்ந்தெடுத்த வழக்குகளில் பெரும்பாலானவை சட்டப்படி பார்த்தாலும் குற்ற வழக்குகளே அல்ல. பொஹிமியாவின் அரசருக்கு நான் செய்த சிறு உதவியும், செல்வி மேரி சதர்லாண்ட் அவர்கள் சம்பந்தப்பட்ட தனித்துவமான அனுபவமும், கோணலான உதடுகள் கொண்ட மனிதனுடைய சிக்கலும், அரச வம்சத்தை சேர்ந்த ஒரு இளைஞனின் விவகாரமும் சட்டத்திற்கு உட்பட்ட விவகாரங்களாகவே இருந்தன. பரபரப்புகளை விட்டுவிட வேண்டும் என்பதற்காக நீங்கள் வெறுமனே ஒன்றுமில்லாத வழக்குகளை கையில் எடுத்து விட்டீர்கள். முடிவு அப்படி இருக்கலாம், ஆனால் நான் விவரித்த முறைகள் உன்னதமானது, ஈர்ப்பு ஏற்படுத்தக்கூடியது என்று பதிலளித்தேன்.
எனது அருமை நண்பா, மக்கள் மந்த நிலையோடு இருக்கின்ற நமது மேன்மை பொருந்திய மக்கள் பல்லை பார்த்து நெசவாளர் என்றும் இடது கை பெருவிரல் பார்த்து இசையமைப்பாளர் என்று கூட கண்டுபிடிக்க தெரியாத அவர்கள்தான் அதை விட நுணுக்கமான ஆய்வுகளையும் பகுத்தறிவையும் உணரப்போகிறார்களா என்ன? இருப்பினும் நீங்கள் அற்பமான வழக்குகளை கொடுப்பவராக இருந்தால் உங்கள் மேல் தவறில்லை. ஏனெனில் பெரிய வழக்குகளின் காலம் மலையேறிவிட்டது. மனிதன் குற்றம் புரியும் மனிதன் தனது சாகச முயற்சிகளையும் சொந்த அறிவையும் இழந்துவிட்டான். எனது இந்த நிறுவனமும் கூட காணாமல் போன பென்சில்களை கண்டுபிடிக்கவும் பள்ளியில் பயிலும் இளம் பெண்களுக்கு அறிவுரை வழங்குவதற்கு மட்டுமே பயன்படக்கூடிய ஒரு நிறுவனமாக மாறிவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு அடி ஆழத்தை தொட்டுவிட்டது போலவே நான் உணர்கிறேன். காலையில் எனக்கு வந்த இந்த செய்திதான் எனக்கு கடுப்பை கிளப்பிவிட்டது. படித்து பாருங்கள் என்று ஒரு சிறு காகிதத்தை என்னிடம் நீட்டினார். முதல் நாள் பொலுசாயம் தேதி இடப்பட்டு மாண்டேக் என்னும் இடத்திலிருந்து வந்திருந்தது. பின்வருமாறு அதன் செய்தி இருந்தது. அன்பான திரு ஹோம்ஸ் அவர்களுக்கு நான் உங்களது அறிவுரை கேட்க மிகவும் ஆவலாய் இருக்கிறேன். ஆசிரிய பதவியை நான் ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பது குறித்து நாளை காலை 10:30 மணிக்கு நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன். உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இல்லை என்றார். தங்கள் உண்மையுள்ள வயலட் ஹண்டர். உங்களுக்கு இந்த இளம்பெண்ணை தெரியுமா என்று நான் கேட்டேன். இல்லை, இப்போது மணி 10:30 ஆகிவிட்டது. ஆம், இதோ வந்து விட்டது அவளது அழைப்பு. நீங்கள் நினைப்பதை விட வேறேதாவது முக்கியமானதாக இருக்கலாம். நீல நிற மாணிக்கம் பற்றிய வழக்கு ஞாபகம் இருக்கிறதா உங்களுக்கு? வெறும் ஆசையாய் முதலில் இருந்தது. போக போக பார்த்தால் அது மிகப்பெரிய துப்பறியும் வேலையாகி விட்டது. இதுவும் அது போல இருக்கலாம். நன்று, அப்படியே இருக்கட்டும். ஆனால் நமது சந்தேகங்கள் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் தீர்ந்துவிடும். எனது அனுமானம் சரியாக இருந்தால் வாசலில் அவளாகத்தான் இருக்க வேண்டும். அவர் அவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசற்கதவு திறந்து ஒரு இளம் பெண் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார். அவளது உடை மிகவும் எளிமையாக ஆனால் அழகாக இருந்தது. முகம் பளிச்சென்று மலர்ச்சியாக இருந்தது. சின்னஞ்சிறு கருஞ்சிவப்பு நிற புள்ளிகள் அவள் முகம் எங்கும் நிறைந்திருந்தன. தனக்கே உரிய ஒரு தனித்துவமான ஒரு நடையில் இவ்வுலகத்தில் முன்னேறி வந்தது போல் வேகமாக நடந்து வந்தாள். என்னால் ஏற்பட்ட இடைஞ்சலுக்கு நீங்கள் என்னை மன்னித்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன் என்று அவள் சொன்னாள். எனது நண்பர் எழுந்து அவளை வரவேற்க எத்தனிக்கும் அந்த வேளை எனக்கு ஒரு வினோதமான அனுபவம் நிகழ்ந்தது. மேலும் எனக்கென்று பெற்றோர்களோ உற்றோர்களோ இல்லாத நிலையில் நான் யாரிடம் சென்று உதவி கேட்க முடியும்? அதனால் நீங்கள் தயவு செய்து உதவி செய்வீர்கள் என்று நம்பிதான் நான் இங்கு வந்தேன். தயவு செய்து ஆசனத்தில் அமருங்கள் ஹண்டர். என்னால் முடிந்த அளவு நான் உதவி செய்கிறேன். அவரது இந்த புதிய வாடிக்கையாளரின் பேச்சு மற்றும் நடவடிக்கையில் ஹோம்ஸ் மிகவும் கவரப்பட்டு விட்டார் என்பது நன்றாகவே தெரிந்துவிட்டது. அவர் அவள் மீது தனது தேடும் பார்வை ஒன்றை பதித்தார். அதன் பின் தன்னை சரி செய்து கொண்டு அவளது கதையை கேட்க ஆர்வமாக நிமிர்ந்து உட்கார்ந்தார். நான் ஒரு வீட்டில் தனிப்பட்ட ஆசிரியராக கடந்த 5 ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறேன். படைத்தலைவர் ஸ்பென்ஸ் முன்ரோ அவர்களது குடும்பத்தில். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு முன் அவருக்கு நோவா ஸ்கோட்டியாவில் உள்ள ஹாலிபாக்ஸ் என்னும் ஊருக்கு மாற்றலாகி இருந்தது. அதனால் தனது குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அவர் அமெரிக்கா சென்று விட்டார். அதனால் எனக்கு வேலை போய்விட்டது. நான் விளம்பரங்கள் கொடுத்தேன். விளம்பரங்களுக்கு மறுமொழி கொடுத்தேன். ஆனாலும் ஒன்றும் நடக்கவில்லை. இறுதியில் என்னிடம் இருந்த கொஞ்ச நஞ்ச பணமும் கரைந்து கொண்டிருந்தது. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருந்தேன். வெஸ்டவே என்று மேற்கு புறம் ஒரு பிரபலமான ஆசிரிய நிறுவனம் ஒன்று உள்ளது. அதற்கு நான் வாரத்திற்கு ஒரு முறை பேசிவிடுவேன். ஏதாவது எனக்கு தகுந்தாற்போல் வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கை. அந்த நிறுவனத்தின் முதலாளியின் பெயர்தான் வெஸ்டவே. ஆனால் அதை உண்மையில் நிர்வாகம் செய்வது செல்வி ஸ்டோஃபர் என்பவர்தான். அவள் தனது சிறு அலுவலகத்தில் அமர்ந்திருப்பாள். வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் அனைவரும் முன்புற அறையில் அமர்ந்திருப்பார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் அவளது அலுவலகத்திற்குள் செல்வோம். அவள் தனது பேரேட்டினை சரிபார்த்து எங்களுக்கு பொருத்தமானது எதுவும் இருக்கிறதா என்று சொல்வாள். கடந்த வாரம் நான் சென்றிருக்கையில் எப்பொழுதும் போல அந்த அறையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது செல்வி ஸ்டோஃபருடன் யாரோ இருந்தார்கள். அளவுக்கு அதிகமான பருமனுடன் நல்ல சிரித்த முகம் கொண்ட ஒருவர் அங்கிருந்தார். அவரது தாடை மடிப்புகள் கழுத்து வரை நீண்டிருந்தன. அவளது இடதுபுறம் உள்ள நாற்காலியில் அமர்ந்திருந்தார். கண்ணாடி அணிந்து மிகவும் தீர்க்கமாக உள்ளே நுழைந்த பெண்களை கவனித்துக் கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் துள்ளலோடு வேகமாக செல்வி ஸ்டோஃபரை நோக்கினார். அது போதும் என்று சொன்னார். இதைவிட சிறந்தது வேண்டும் என்று கேட்க மாட்டேன். அருமை அருமை. அவர் மிகவும் உற்சாகமாக தென்பட்டார். தனது கைகளை மிகவும் அழகாக தேய்த்து கொண்டார். அவர் மிகவும் ஆறுதலான மனிதராகவே தென்பட்டார். அதனால் அவர் மீது எந்தவித சந்தேகமும் எனக்கு தோன்றவில்லை. நீங்கள் வேலை தேடிக் கொண்டிருக்கிறீர்களா என்று என்னிடம் கேட்டார். ஆம், தனிப்பட்ட ஆசிரியராக. என்ன சம்பளம் எதிர்பார்க்கிறீர்கள்? நான் மாதம் 4 பவுண்டு வாங்கி கொண்டிருந்தேன் படைத்தலைவர் ஸ்பென்ஸ் முன்ரோவிடம். அப்படியா? எல்லாம் அதிகாரத்திமிர் என்று கத்தினார்.
அவரது கனமான கையை காற்றில் மிகுந்த கோபத்தோடு வீசினார். இவ்வளவு அருமையான தகுதிகள் உடைய ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு குறைவான சம்பளம் கொடுக்க ஒருவனுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ? நீங்கள் எண்ணும் அளவுக்கு என் திறமைகள் அதிகம் இல்லை என்றேன். கொஞ்சம் பிரெஞ்சு, கொஞ்சம் ஜெர்மன், இசை, சித்திரம், போதும் போதும் என்று கதறினார். இதெல்லாம் கேள்விக்கு அப்பாற்பட்டது. தேவை என்னவென்றால், உங்களுக்கு ஒரு பெண்ணுக்கு தேவையான சாயல், நடவடிக்கைகள் இருக்கிறதா இல்லையா? அதுதான் குறைந்தபட்ச தகுதி. அது இல்லை என்றால் பின்னாளில் இந்நாட்டின் சரித்திரம் பேசும் ஒரு குழந்தையை உன்னால் வளர்க்க இயலாது. ஆனால் அது இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு மனிதன் 3 இலக்கங்களுக்கு குறைவாய் உனக்கு சம்பளம் என்று கட்டாயப்படுத்த முடியும்? உங்களுடைய சம்பளம் என் நிறுவனத்தில் சேர்ந்தால் ஆண்டுக்கு 100 பவுண்டுகளில் இருந்து ஆரம்பிக்கும். நீங்களே சொல்லுங்கள் திரு ஹோம்ஸ், என்னுடைய ஏழ்மைக்கு அந்த பணம் பெரிது. மிகவும் நம்பவே முடியாத ஒரு வாய்ப்பு. அந்த மனிதர் என் முகத்தில் இருந்த சந்தேக கோடுகளை கண்டபின் ஒரு கை புத்தகத்தை கையில் எடுத்தார். அதிலிருந்து ஒரு தாளை உருவினார். என்னுடைய பழக்கம் என்னவென்றால் என்று மிகவும் இனிமையாக சிரித்துக் கொண்டே இருந்தார். அவரது முகத்தின் வெள்ளை நிற மடிப்புகளுக்கு நடுவில் கண்கள் 2 சிறிய மின்னும் கோடுகள் போல் ஆகும் வரை. என் நிறுவனத்தில் சேரும் பெண்களுக்கு முன் தொகையாக பாதி வருமானத்தை இப்பொழுதே கொடுத்து விடுவேன். ஏனெனில் உங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு பயணத்திற்கு வேண்டிய செலவுகளை சமாளிக்க அது உதவியாக இருக்கும். எனக்கு இதுவரை இப்பேற்பட்ட அதிசயமான மற்றும் அக்கறை கொண்ட மனிதனை சந்தித்ததே இல்லை என்று தோன்றியது. நானும் ஏற்கனவே நிறைய கடன் வாங்கி இருந்ததால் அவர் கொடுத்த முன்பணம் மிகவும் வசதியாய் இருந்தது. இருந்தாலும் இந்த விவகாரம் முழுவதுமே இயற்கையானதாக தோன்றவில்லை. அதனால் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். அவரிடம் சரி என்று சொல்வதற்கு முன், நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். ஹாம்ஷயர், அருமையான கிராமப்புறம், செம்பு நிறத்தில் புங்க மரங்கள் சூழ்ந்த இடம். வின்செஸ்டருக்கு மேற்கே 5 மைல் தொலைவில் இருக்கிறது. அது மிகவும் ரம்யமான இடம். அங்கே எனக்கு ஒரு வீடும் இருக்கிறது. பின் என்னுடைய வேலை என்ன? அதை பற்றி நான் தெரிந்து கொள்ளலாமா? ஒரு குழந்தை, 6 வயதே ஆன ஒரு பையன். கரப்பான் பூச்சியை செருப்பை வைத்தே அடிக்கும் போது நீங்கள் அவனை பார்த்திருக்க வேண்டும். பட்பட்டி என்று 3 செத்திருக்கும். கண்ணிமைக்கும் நேரத்தில் நாற்காலியில் சாய்ந்தவாறே கண்களை தலைக்குள் அமிழ சிரித்தார். அந்த சிறுவனின் பொழுதுபோக்கை நினைத்து கொஞ்சம் குழப்பமாய் இருந்தது. ஆனால் அவனது அப்பாவின் சிரிப்பை கேட்டபோது அவர் கேலி செய்வதாகவே பட்டது. ஆக எனது ஒரே வேலை ஒரு சிறுவனை கவனித்துக் கொள்வது மட்டும்தானே? இல்லை, அது மட்டுமல்ல. அது மட்டுமே உனது முழு நேர வேலை அல்ல என்று இறைந்தார். அவ்வப்போது என் மனைவியின் சிறு கட்டளைகளில் உங்களது மனசாட்சிப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தவைகளை செய்ய வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லையே. உதவிகரமாக இருப்பதில் எனக்கும் மகிழ்ச்சிதான். அருமை. உடையை பொறுத்தவரையில் நாங்கள் கொஞ்சம் கண்டிப்பான ஆட்கள். கண்டிப்பு உள்ள அதே இடத்தில்தான் அன்பும் இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. நாங்கள் கொடுக்கும் உடைகளை அணிவதில் உனக்கு எந்தவித ஆட்சேபனையும் இருக்காதல்லவா? இல்லை என்றேன் நான். அவர் சொல்வதை நினைத்து மிகுந்த ஆச்சரியத்துடன். இங்கே உட்கார், அங்கே உட்கார் என்று சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டாயே? அப்படியெல்லாம் இல்லை. அங்கு வரும் முன் முடியை குறைத்து வெட்டிக்கொள் என்றால்? என்னால் என் காதுகளை நம்பவே முடியவில்லை. நீங்களே பாருங்கள் திரு ஹோம்ஸ், என் முடி எவ்வளவு அழகாக இருக்கிறது. அரிய வகையான செந்தவிட்டு நிறத்தில் இருக்கிறது. இது கவித்துவமானது. இதை என்னால் எக்காரணம் கொண்டும் தியாகம் செய்ய முடியாது. அதை என்னால் நிச்சயம் முடியவே முடியாது என்றேன் நான். அவர் என்னை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருந்தார். அந்த சின்னஞ்சிறு சிறிய கண்களை கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கும் வேளையில் அவரது முகத்தில் ஒரு நிழல் படர்ந்தது. அது நிச்சயம் என்னை பொறுத்தவரையில் அவசியமானது என்றார் அவர். என் மனைவியின் சின்னஞ்சிறிய ஆசை அது. பெண்களின் ஆசைகள் பற்றி தெரியும் அல்லவா? பெண்களின் ஆசைகளை கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆக நீங்கள் முடி வெட்டி கொள்ள மாட்டீர்கள்? இல்லை, என்னால் முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டேன். நன்று. அப்படியென்றால் இந்த விவகாரம் இங்கேயே முடிந்துவிட்டது. பரிதாபம்தான். ஏனெனில் மற்ற அனைத்து விவகாரங்களிலும் நீ நல்ல தேர்ச்சி பெற்றிருக்கிறாய். அப்படியென்றால் ஸ்டோஃபர், உங்களுடைய வேறு சில பெண்களையும் நான் நேர்காணல் செய்ய வேண்டும். மேலாளர் அதுவரையிலும் மிகவும் மும்முரமாக காகிதங்களில் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தார். எங்கள் இருவரிடமும் ஒரு சொல் கூட பேசாமல். ஆனால் அவள் என்னை ஏறெடுத்து பார்த்த பார்வையில் அவ்வளவு வெறுப்பு, கோபம். அவளுக்கு வரவேண்டிய பெரிய தரகு பணத்தை நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன் என்பது அப்பட்டமாக தெரிந்தது. உன் பெயர் இங்கே பதிவேட்டில் இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயா இல்லையா என்று கேட்டார். ஆமாம், தயவு செய்து செல்வி ஸ்டோஃபர். ஓ, அப்படியா? இங்கிருப்பதால் ஒன்றும் பெரிய பலன் இல்லை. ஏனெனில் மிகவும் பிரமாதமான வாய்ப்புகள் எல்லாவற்றையும் உதறிவிடுகிறாய் என்று அழுத்தமாய் கூறினார். இப்படியொரு வாய்ப்பை இனிமேல் ஏற்படுத்தி கொடுக்க எங்களால் மெனக்கட முடியாது. அதனால் நீங்கள் செல்லலாம். மேசை மேலிருந்த மணி ஒன்றை தட்டிவிட்டு வாசற்படி இருக்கும் திக்கை காட்டினார். நான் எனது அறைக்கு திரும்பியதும் அலமாரியில் இருந்த சில்லறை காசுகளும் மேசையில் இருந்த 2-3 தாள்களை தவிர எதுவும் இல்லாத இந்த நேரத்தில் நான் கொஞ்சம் தவறான முடிவு எடுத்து விட்டேனா என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன். இம்மாதிரியான ஆட்களுக்கு வினோதமான பற்றுதல் இருந்து
வித்தியாசமான செய்கைகளில் எல்லாம் சொல்படி கேட்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களின் பைத்தியக்காரத்தனத்திற்கு தகுந்தாற்போல் அவர்கள் கொஞ்சம் பணமும் கொடுக்கிறார்கள் அல்லவா? இங்கிலாந்திலேயே வெகு சில தனி ஆசிரியர்கள் தான் ஆண்டுக்கு 100 பவுண்ட் வாங்குகிறார்கள். இந்த முடியை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? பல பேர் முடியை குறைத்து வெட்டி இருக்கும் போதே அழகாகத்தான் இருக்கிறார்கள். சொல்லப்போனால் நானும் அதுபோல் செய்து கொண்டிருக்க வேண்டும். மறுநாள் தவறு செய்து விட்டோமோ என்ற எண்ணம் தலை தூக்கியது. அதன் மறுநாள் நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொண்டேன். எனது பெருமையை கொஞ்சம் இறக்கி வைத்துவிட்டு அந்த நிறுவனத்திற்கே சென்று அந்த வேலை இன்னும் இருக்கிறதா என்று கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில்தான் எனக்கு ஒரு கடிதம் வந்து சேர்ந்தது. அந்த பெரியவரிடம் இருந்தே. இதோ என்னிடம் இருக்கிறது, நான் உங்களுக்கு அதை வாசித்து காட்டுகிறேன். செம்பு மரங்கள், வின்செஸ்டர் அருகில். அன்பான செல்வி ஹண்டர், செல்வி ஸ்டோஃபர் அவர்கள் உங்களது விலாசத்தை எனக்கு மிகுந்த அன்போடு கொடுத்தார்கள். அதனால் நான் உங்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறேன். நீங்கள் உங்களது முடிவை மறுபரிசீலனை செய்வீர்களா என்பதை அறிவதற்காக. எனது மனைவியிடம் உங்களை பற்றி சொன்ன பிறகு அவளும் நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறாள். நாங்கள் ஒவ்வொரு காலாண்டுக்கும் 30 பவுண்டுகள், அதாவது ஆண்டுக்கு 120 வரை தருவதற்கும் தயாராயிருக்கிறோம். எங்களது சிறிய ஆசைகளை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொருட்டு உங்களுக்கு ஏற்படும் சங்கடங்களுக்கான நிவாரணமாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவை ஒன்றும் அவ்வளவு சிரமமாக இருக்காது என்று எண்ணுகிறேன். என் மனைவிக்கு நீல நிறத்தின் குறிப்பிட்ட ஒரு வகையான சாயல் மிகவும் பிடிக்கும். அதை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது அணிய வேண்டும் என்று ஆசைப்படுவார். அதற்காக அதை நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டியதில்லை. ஏனெனில் எங்களது மகள் ஆலிஸ் தற்போது பில்ஸ்டெஃபியாவில் இருக்கிறார். அவளது உடை ஒன்று எங்களிடம் இருக்கிறது. அது உங்களுக்கு கச்சிதமாக சேரும் என்று நினைக்கிறேன். பின் இங்கு உட்கார் அங்கு உட்கார் என்று சொல்வதும் பொழுதுபோக்கிற்காக நீங்கள் செய்ய வேண்டியவைகள் பற்றி சொன்னதையும் உங்களுக்கு எவ்வித சிரமத்தையும் கொடுக்காது என்று நினைக்கிறேன். உங்களது முடியை நினைத்தால்தான் எனக்கு கொஞ்சம் கவலையாய் இருக்கிறது. ஏனெனில் நான் உங்களை நேரில் பார்த்த அந்த கொஞ்ச நேரத்திலேயே அதன் அழகு என்னை கவர்ந்து விட்டது. இருந்தாலும் இந்த இடத்தில் நான் கொஞ்சம் உறுதியாய் கூற விரும்புகிறேன். நான் கொடுக்கும் கூடுதல் சம்பளம் உங்களது இழப்பை சரி செய்யும் என்று நான் நம்புகிறேன். எங்கள் குழந்தையை கவனிக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் குறைவுதான். அதனால் முடிந்த வரையில் வேலையில் வந்து சேர முயற்சி செய்யுங்கள். வின்செஸ்டரில் நான் உங்களுக்காக வண்டியுடன் காத்திருப்பேன். புகைவண்டியின் எண்ணை மட்டும் எனக்கு தெரிவியுங்கள். உங்கள் நம்பிக்கையுள்ள ஜெஃப்ரோ ருகாஸ்டி. இதுதான் எனக்கு சற்று முன் கிடைத்த கடிதம். அதனால் நான் இந்த வேலையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டேன். இருந்தாலும் போவதற்கு முன் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்றுதான் இங்கு வந்தேன். நீங்கள் தயாராகிவிட்டால் இந்த சிக்கல் அதோடு முடிந்து விட்டதல்லவா என்று சிரித்தபடியே சொன்னார் ஹோம்ஸ். நீங்கள் வேண்டாம் என்று எனக்கு அறிவுரை சொல்ல மாட்டீர்களா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது போன்ற வேலைக்கு எனது சகோதரிகள் யாரும் விண்ணப்பிக்கவில்லை. இதற்கு என்ன பொருள் திரு ஹோம்ஸ்? என்னிடம் தகவல்கள் எதுவும் இல்லை. அதனால் எதுவும் சொல்ல இயலாது. நீங்களே ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டீர்கள். அப்படி என்றால் ஒரே ஒரு விதமான தீர்வுதான் இருக்கிறது. திரு ருகாஸ்டில் அவர்களை பார்த்தால் மிகவும் அன்பான நல்ல மனிதராகத்தான் தெரிகிறார். ஆனால் அவரது மனைவி ஒரு பைத்தியக்காரியாக இருக்கலாம் அல்லவா? அவளை பைத்தியக்கார விடுதியில் விடுவதற்கு பயந்து இந்த தகவலை அவர்கள் அமுக்கிவிட பார்த்திருக்கலாம் அல்லவா? அதனால் அவளது ஒவ்வொரு பைத்தியக்காரத்தனத்திற்கும் அவர் தீனி போடுவது போல் நடந்து கொண்டிருக்கலாம். அவளது பைத்தியம் முற்றிவிடாமல் இருப்பதற்காக. ஆம், அதுவும் ஒரு வகையான தீர்வுதான் இந்த சூழலில். அதுதான் சாத்தியமான ஒன்றும் கூட. எப்படி இருந்தாலும் ஒரு இளம் பெண்ணிற்கு அந்த இடம் பணி செய்ய உகந்ததல்ல. ஆனால் பணம் இருக்கிறதே திரு ஹோம்ஸ். நிச்சயமாக சம்பளம் பெரியதுதான், மிக பெரியது. ஆனால் அதுதான் சங்கடத்தையும் தருகிறது. 40 பவுண்டுகளில் முடித்துவிடக்கூடிய செயலுக்கு ஏன் 120 பவுண்ட் கொடுக்கிறேன் என்று நிற்கிறார்கள். அதற்கு ஏதாவது வலிமையான காரணம் இருக்கும். நான் இப்பொழுது எனது சூழ்நிலையை உங்களிடம் தெரிவித்துவிட்டால் பின்னர் எனக்கு உதவி தேவைப்படும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வசதியாய் இருக்கும் என்று நினைத்தேன். நீங்கள் எனக்கு பின்னால் இருக்கிறீர்கள் என்ற நினைப்பே எனக்கு பலம் கொடுக்கும். ஓ, நீங்கள் நிச்சயம் அந்த நினைப்பை எடுத்துக்கொண்டு செல்லலாம். உங்களது சிக்கல் பல மாதங்களுக்கு பின் மிகவும் சுவாரஸ்யமானதொரு தருணத்தை எனக்கு அளித்திருக்கிறது. சில தகவல்கள் மிகவும் நூதனமாக இருக்கின்றன. உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் சந்தேகமோ ஆபத்தோ வந்தது என்றால், ஆபத்தா? எந்த விதமான ஆபத்து வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? ஹோம்ஸ் மிகவும் தீவிரமாக தனது தலையை அசைத்தார். ஆபத்து என்பதை வரையறுத்து விட்டால் பின் அதை ஆபத்து என்றே சொல்ல முடியாதே என்றார் அவர். ஆனால் எந்த நேரமும் இரவு பகல் எதுவானாலும் ஒரே ஒரு தந்தி உங்கள் உதவிக்கு என்னை அழைத்து வந்துவிடும். அது போதும். அவள் தனது இருக்கையிலிருந்து சட்டென்று எழுந்தாள். அவளது முகத்தில் இருந்த சந்தேகங்கள் அனைத்தும் இப்பொழுது விலகி பளிச்சென்று மின்னியது. இப்பொழுது நான் எந்தவித சிக்கலும் இல்லாமல் ஹாம்ஷயர் செல்வேன். உடனே ருகாஸ்டில் அவர்களுக்கும் நான் கடிதம் எழுதி விடுவேன். எனது முடியை இன்றிரவே காணிக்கை செய்து விடுவேன். நாளையே வின்செஸ்டர் செல்ல ஆரம்பித்து விடுவேன். ஹோம்ஸ் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு எங்கள் இருவருக்கும் இரவு வணக்கம் சொல்லிவிட்டு அவள் தன் வழியில் சென்று விட்டாள். குறைந்தபட்சம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வகையில் அவள் ஒரு இளம்பெண் என்றேன் நான். அவள் படிகளில் கீழிறங்கும் சத்தம் கேட்டுக்கொண்டே.
ஆம், வேறு வழி இல்லை என்று இறுக்கமாக கூறினார் ஹோம்ஸ். இன்னும் சில பல நாட்களில் அவளிடமிருந்து தகவல் எதுவும் வரவில்லை என்றால் நிச்சயம் அது எனக்கு தவறாகவே படும். அவர் சொல்லி வெகு நாட்கள் ஆகிவிடவில்லை. அவர் வாக்கு பலிக்க 2 வாரங்கள் தான் சென்றிருந்தன. அவள் இருந்த திக்கிலேயே எனது மனம் அடிக்கடி பயணித்துக் கொண்டிருந்தது. எந்த ஒரு வினோதமான மனித அனுபவம் என்னும் பொந்தில் அவள் போய் சிக்கிக் கொண்டாள் என்று என் மனம் தவித்தது. வழக்கத்துக்கு மாறான சம்பளம், வினோதமான கட்டுப்பாடுகள், பைத்தியக்காரத்தனங்களோ இல்லை தந்திரங்களோ, அந்த மனிதன் கொடையாளியோ இல்லை பாவியோ, அதை முடிவு செய்வது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. ஹோம்ஸை பொறுத்தவரையில் அடிக்கடி ஒரு 1/2 மணி நேரம் தொடர்ச்சியாக இமைகளை குறுக்கி கொண்டு சிந்தனை வயப்பட்டிருப்பார். அதை குறிப்பிட்டு காட்டினால் கைகளை உதறிக்கொண்டு அந்த செய்தியை உதாசீனப்படுத்துவார். தகவல் தகவல் என்றே கத்திக் கொண்டிருந்தார். களிமண் இல்லாமல் செங்கல் செய்ய முடியாது. அதுபோக எந்த ஒரு பெண்ணும் இப்படி ஒரு வேலையை ஏற்றுக்கொண்டிருக்க கூடாது என்றும் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார். ஒரு வழியாக வந்துவிட்டது அந்த செய்தி. ஒரு நாள் இரவு மிகவும் தாமதமாகவே வந்தது. அப்பொழுதுதான் நான் தூங்க போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். ஹோம்ஸ் தனக்கு மிகவும் பிடித்த இரவு முழுவதும் நடக்கும் வேதி பரிசோதனைக்கு தயாராகி கொண்டிருந்தார். அதை அவர் அடிக்கடி நடத்துவதுண்டு. இரவு உறங்கச் செல்லும் முன் குடுவை மற்றும் சோதனை குழாயுடன் விட்டு செல்வேன். மறுநாள் காலை உணவு அருந்த செல்லும் நேரத்திலும் எப்படி விட்டு சென்றேனோ அதே நிலையில் இருப்பார். அவர் அந்த மஞ்சள் நிற உரையை பிரித்தார். படித்துவிட்டு என்னிடம் எரிந்தார். பிரான்சாவில் உள்ள வண்டிகளை பாருங்கள் என்றார் அவர். அதன் பின் தனது பரிசோதனையை தொடர்ந்தார். தந்தி மிகவும் சுருக்கமாக அவசரமாக இருந்தது. வின்செஸ்டரில் உள்ள கருப்பு அன்னம் விடுதிக்கு நாளை மதியம் வாருங்கள். நிச்சயம் வரவும். நான் சோகத்தின் விளிம்பில் இருக்கிறேன். ஹண்டர் என்றது அந்த செய்தி. என்னுடன் நீங்கள் வருவீர்களா என்று நிமிர்ந்தபடியே என்னிடம் கேட்டார். ஆம், வருவதற்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. அப்படியென்றால் உடனே வாருங்கள். ஒரு வண்டி 9:30க்கு இருக்கிறது என்றேன் நான் எனது பிரான்சாவை பார்த்து. வின்செஸ்டருக்கு 11:30 மணிக்கு சென்றுவிடும். அது அற்புதமாக பொருந்தும். அப்படியென்றால் எனது அசிட்டோன் பற்றிய சோதனையை நான் பிறகு பார்த்துக் கொள்கிறேன். அப்படியென்றால் தான் காலையில் நாம் சரியான சமயத்திற்கு செல்ல முடியும். மறுநாள் காலை 11 மணிக்கெல்லாம் நாங்கள் பழைய தலைநகரத்திற்கு அருகில் வந்துவிட்டோம். ஹோம்ஸ் வரும் வழி முழுவதும் காலை செய்தித்தாள்களில் மூழ்கிவிட்டார். ஹாம்ஷயர் எல்லையை தொட்ட பின் அதை தூக்கி எறிந்து விட்டார். அதன் பின் இயற்கை காட்சிகளை ரசிக்க ஆரம்பித்து விட்டார். அது ஒரு அருமையான வசந்த காலம். வெளிர் நீல நிறத்தில் வானம், அதன் மீது புள்ளிகள் வைத்தாற்போல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மேகங்கள் மேற்கில் இருந்து கிழக்கு புறமாக நகர்ந்து கொண்டிருந்தன. கதிரவன் மிகுந்த வெளிச்சத்துடன் ஒளி வீசிக் கொண்டிருந்தான். அப்படி இருந்தும் காற்று எங்களை கிள்ளி கொண்டிருந்தது. அது ஒரு மனிதனின் ஆற்றலை உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்தது. கிராமப்புறம் முடிவடைந்தது. ஆல்டர்ஷாட் என்னும் மலை சிகரங்களை கடந்து சென்று கொண்டிருந்தோம். ஆங்காங்கே பண்ணை நிலங்களில் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்களில் கூரைகள் எட்டி பார்த்து கொண்டிருந்தன. புதிதாக வளர்ந்திருந்த பச்சை தாவரங்களுக்கு நடுவில் அவைகள் மிகவும் அழகாகவும் புதிதாகவும் இருக்கின்றன அல்லவா என்று நான் கத்தினேன். பேக்கர் தெருவில் இருந்த பனி மூட்டத்தினுள் இருந்து வெளியே வந்த புதிய மனிதனின் உற்சாகத்துடன். ஆனால் ஹோம்ஸ் மிகவும் இறுக்கமாக இருந்தார். உங்களுக்கு தெரியுமா வாட்சன் என்று புதிர் போட ஆரம்பித்தார். வளைந்து நிற்கும் என் போன்ற மனது கொண்ட மனிதர்களுக்கான சாபம் இது. எல்லாவற்றையும் எனது தனி வகையான கருத்துக்களுடன் பொருத்தி பார்த்தே பழகிவிட்டேன். அங்கே தெரியும் சிதறி கிடக்கும் வீடுகளை பார்த்து அதன் அழகில் மயங்கிவிட்டீர்கள். நானும் அதை பார்த்தேன். எனக்குள் வந்த ஒரே எண்ணம் என்ன தெரியுமா? அவைகள் தனியே இருக்கின்றன. அதனால் அங்கே என்ன விதமான குற்றங்கள் நடந்திருக்கும் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். கடவுளே என்று தலையில் அடித்து கொண்டேன் நான். யாராவது இது போன்ற அருமையான பழைய வீடுகளை குற்றங்களோடு இணைத்து பார்ப்பார்களா? அவை எப்பொழுதுமே என்னை ஒருவித திகிலால் குளிப்பாட்டி விடுகின்றன. இது எனது நம்பிக்கை வாட்சன், எனது அனுபவங்களின் வெளிப்பாடு. லண்டன் மாநகரின் மிகவும் கீழ்த்தரமான பயங்கரமான சந்துகளில் நடக்கும் குற்றங்களை விட மலர்ந்து சிரிக்கும் அழகான அருமையான கிராமப்புற வீடுகளில் நடப்பது அதிகம்தான். நீங்கள் சொல்வது எனக்கு பயமாயிருக்கிறது. அதற்கான காரணம் மிகவும் எளிமையானது. சட்டம் செய்ய முடியாத செயலை பொதுமக்களின் கருத்துக்களால் ஏற்படும் அழுத்தம் செய்து முடித்துவிடும். அங்கு மனசாட்சியே இல்லாத அவ்வளவு கொடூரமான வீதிகள் இருப்பதில்லை. ஏதாவது ஒரு தெருவில் கொடுமைப்படுத்தப்பட்ட குழந்தையின் அழுகுரல் கேட்டால், குடிகாரன் ஒருவன் கொடுத்த அடிச்சத்தம் கேட்டால், கோபமோ கருணையோ கொள்ளாத உள்ளம் கொண்ட அண்டை வீட்டார் இருப்பதில்லை. அதன் பின் அவர்கள் கொடுக்கும் ஒரே ஒரு புகார் ஒட்டுமொத்த சட்ட எந்திரங்களையும் அணிவகுத்து வரச் செய்துவிடும். அதன் பின் குற்றத்திற்கும் சிறைக்கும் அதிக தூரம் இருக்க போவதில்லை. ஆனால் இங்கிருக்கும் தனித்தனியான வீடுகளை பாருங்கள். ஒவ்வொன்றும் அதன் வெளிகளில். அங்கே வேலை செய்யும் மனிதர்கள் வெள்ளந்தியான சட்டம் பற்றி எதுவும் அறியாதவர்களாகவே இருப்பார்கள். அங்கே கொடுமையாக துன்புறுத்தியவர்களும் தந்திரமாய் அசிங்கங்கள் செய்யும் ஆட்களும் இருந்தார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் அதை அனுபவிப்பவர்களுக்கு நரக வேதனைதானே. வின்செஸ்டரில் வேலைக்கு சென்றிருக்கும் அந்த பெண்ணை நினைத்தால் எனக்கு எந்தவித பயமும் இல்லை. 5 மைல் நீளம் கொண்ட இந்த கிராமப்புறம்தான் எனக்குள் பயத்தை விதைக்கிறது.
இருந்தாலும் அவள் தனிப்பட்ட முறையில் இன்னும் மிரட்டப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இல்லை, அவள் நம்மை வின்செஸ்டரில் சந்திக்க வந்தால் அவள் நம்முடன் தப்பிவிடலாம். நிச்சயமாக அவளுக்கான விடுதலை கிடைத்துவிடும். பின் என்னதான் விவரமாக இருக்கும்? உங்களால் எதையும் யூகிக்க முடியவில்லையா? எனக்கு 7 விதமான விளக்கங்கள் இருக்கின்றன. இதுவரை நமக்கு தெரிந்த உண்மைகளை எல்லாம் அவை ஒவ்வொன்றும் உள்ளடக்கி இருக்கின்றன. ஆனால் அதில் எது உண்மையானது என்று நமக்காக காத்திருக்கும் புதிதாக வரும் செய்திகளை வைத்துதான் தீர்மானிக்க முடியும். அதோ அங்கு தேவாலயத்தின் கோபுரம் தெரிகிறது பாருங்கள். சற்று நேரத்தில் செல்வி ஹண்டர் சொல்ல போகும் செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிய போகிறது. மேல் வீதியில் இருக்கும் கருப்பு அன்னம் என்ற விடுதி மிகவும் புகழ் வாய்ந்தது. நிலையத்திற்கு மிகவும் அருகிலேயே இருந்தது. அங்கே எங்களுக்காக அந்த பெண்ணும் காத்து கொண்டிருந்தாள். நாங்கள் அமர்வதற்காக ஒரு அறையும் ஏற்பாடு செய்திருந்தாள். உள்ளே சென்று பார்த்தால், அட, நமக்கான மதிய உணவும் தயாராய் இருந்தது. நீங்கள் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறது என்று அவள் மிகுந்த ஆர்வத்தோடு சொன்னாள். என் மீது நீங்கள் காட்டும் பரிவுதான் என்று நன்றாக புரிகிறது. இருந்தாலும் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு புரியவே இல்லை. உங்கள் அறிவுரை என்ன என்று கேட்கத்தான் மிகவும் ஆர்வமாய் இருக்கிறேன். என்ன நடந்ததென்று தயவு செய்து கூற முடியுமா? நிச்சயமாக, நான் வேகமாக கூறிவிடுகிறேன். ஏனெனில் 3 மணிக்குள் திரும்பி விடுவதாக ருகாஸ்டில் அவர்களிடம் சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன். காலையில் தான் அவரிடம் இந்த இடத்திற்கு வருவதாக சொன்னேன். ஆனால் என்ன காரணம் என்று அவருக்கு தெரிய நியாயமில்லை. சரி, வரிசையாக சொல்லுங்கள் என்று அந்த அறையில் இருந்த கணப்படுப்பின் முன் கால்களை நீட்டி வைத்துக் கொண்டு கேட்பவர் போல் அமர்ந்து கொண்டார். திருமதி ருகாஸ்டில் இருவரும் இதுவரை என்னை எந்தவித தொந்தரவும் செய்யவில்லை என்பதில் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் உண்மை. ஆனால் அவர்களை என்னால் புரிந்து கொள்ள இயலவில்லை. ஏதோ ஒன்று வித்தியாசமாகவே படுகிறது. என்ன புரியவில்லை உங்களுக்கு? அவர்களின் செயல்களுக்கான விளக்கங்கள். என்ன நடந்ததோ அதை அப்படியே உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். நான் இங்கு வந்தபோது திரு ருகாஸ்டில் வந்து என்னை சந்தித்தார். அவரது நாய் வண்டியில் இங்கிருந்து என்னை செம்பு மரங்களுக்கு அவரது வீடு வரை அழைத்துச் சென்றார். அவர் சொன்னது போலவே அது மிகவும் அழகாக இருந்தது. அது பெரிய சதுர வடிவத்தில் இருந்தது. வெள்ளை அடைக்கப்பட்டிருந்தது. இருந்தாலும் கரைகள், அழுக்குகள் படிந்திருந்தன. மோசமான மற்றும் ஈரமான வானிலை காரணமாக அதை சுற்றிலும் மண் தரை இருந்தது. 3 புறமும் மரங்கள் சூழ்ந்திருந்தன. தெற்கு ஆம்டன் நெடுஞ்சாலையை ஒட்டி 4வது பக்கம் ஒரு புல்வெளி இறங்கு முகமாக இருந்தது. முன்பக்க வாசல் கதவுக்கு ஒரு 100 அடி தூரத்தில் அது வளைந்து நெளிந்து செல்லும். முன்புறம் இருக்கும் இந்த நிலம் வீட்டுக்கு சொந்தமானது. ஆனால் அதை சுற்றி இருக்கும் காடுகள் சதர்டன் கோமான் அவர்களுக்கு சொந்தமானது. கூடத்திற்கு நேர் முன்புறத்தில் இருக்கும் அடர்ந்த செம்பு மரங்கள் தான் இந்த இடத்திற்கு பெயராய் அமைந்துவிட்டது. எனது முதலாளி என்னை வண்டியில் அழைத்து வந்தார். எப்பொழுதும் போல் அவர் அன்பாகவே இருந்தார். அன்றைய மாலை வேளையில் அவரது மனைவி மற்றும் குழந்தையிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார். நாம் பேக்கர் தெருவில் உங்கள் வீட்டில் பேசியது போல் அவர் மனைவி ஒன்றும் பைத்தியக்காரி இல்லை. அவர் அமைதியான ஆனால் வெளிரிய முகம் உடையவராய் இருந்தார். அவரது கணவரை காட்டிலும் மிகவும் இளம் வயதுடையவராய் இருந்தார். அவருக்கு 30க்கும் மேல் இருக்காது. அவரது கணவருக்கு குறைந்தபட்சம் 45வது இருக்கும். அவர்களின் உரையாடலை கவனித்தால் அவர்களுக்கு திருமணமாகி 7 ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் என்று தெரிந்தது. இது அவருக்கு 2வது திருமணம். முதல் தாரத்து பெண் தான் பிலடெல்பியாவில் படிக்கிறாள். திரு ருகாஸ்டில் என்னிடம் தனியே சொன்னார். அவள் தனியே சென்றது அவளுக்கு தனது மாற்றான் தாயிடம் ஏற்பட்ட தேவையில்லாத அளவு கடந்த வெறுப்புதான் காரணம் என்று. அந்த பெண்ணிற்கும் 20 வயது கூட இருக்காது என்ற ஒரே காரணம்தான் தனது தந்தையின் புதிய மனைவியிடம் அவளுக்கு வெறுப்பு ஏற்பட காரணம் என்று நானும் நினைக்கிறேன். திருமதி ருகாஸ்டில் அவர்களது மனமும் குணமும் ஒரே போல் நிறமற்றதாய் இருந்தன. அவர்களை எனக்கு பிடித்திருக்கிறது என்றோ பிடிக்கவில்லை என்றோ சொல்லிவிட முடியாது. அவர்கள் ஒரு பொருளே இல்லை அங்கு. அவர்கள் தனது கணவன் மகன் இருவரிடமும் மிகுந்த அன்பு செலுத்துவதை காண முடிந்தது. அவளது சிறு சாம்பல் நிற கண்கள் இருவர் மீதும் மாறி மாறி பாய்வதை காண முடிந்தது. ஒவ்வொருவரின் தேவைகளையும் அறிந்து விட துடித்தன. முடிந்தால் யூகித்து விடவும் தீர்மானித்தன. அவளை ஏமாற்றினாலும் கிண்டல் செய்தாலும் அவள் மீது அவருக்கு இருக்கும் அன்பை நன்றாக உணர முடிந்தது. மொத்தத்தில் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியான தம்பதியராக இருந்தனர். இருந்தாலும் அந்த பெண்ணிற்கு மட்டும் ஏதோ ஒரு மறைமுகமான சோகம் இருந்தது. அவள் அடிக்கடி ஏதோ ஒரு நிலைவில் தொலைந்த வண்ணம் இருந்தாள். அப்பொழுது அவள் முகம் அவ்வளவு சோகமாய் இருக்கும். ஒரு முறைக்கு மேல் திடீரென்று அவள் முன் போய் நின்ற போது அவள் கண்களில் கண்ணீரோடு பார்த்திருக்கிறேன். சில நேரங்களில் நான் நினைத்ததுண்டு, தனது மகனின் நிலையை எண்ணிதான் அவள் அப்படி கலங்கி போயிருக்கிறாள் என்று. ஏனெனில் இவ்வளவு சிறிய வயதில் அவன் அவ்வளவு கெட்டு போயிருந்தான். அவனது வயதிற்கு அவனது உருவம் சிறியதாய் இருந்தது. ஆனால் அவன் தலையோ மிகவும் பெரியதாய் துருத்தி கொண்டிருந்தது. பல நேரங்களில் மிகவும் கட்டுக்கடங்காமல் பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொள்வதும் இடைப்பட்ட நேரங்களில் மிகவும் அமைதியாக இருப்பதுமாக அவனது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. தன்னை விட சிறிய உயிர்களை வதைப்பதுதான் அவனது பொழுதுபோக்குகளில் ஒன்றாக இருந்தது.
அவன் சுண்டெலிகள், பறவைகள் மற்றும் பூச்சிகளை பிடிக்க திட்டமிடுவதில் மிகவும் கில்லாடி. அவனை பற்றி நான் இதற்கு மேல் சொல்ல விரும்பவில்லை. இந்த கதையில் அவனுக்கு அவ்வளவு ஒன்றும் பெரிய பங்கில்லை. நீங்கள் சொன்ன எல்லாவித தகவல்களுக்கும் நன்றி என்று ஹோம்ஸ் சொன்னார். அது உனக்கு முக்கியமானதாக இருக்கிறதோ இல்லையோ, நான் முக்கியமான எதையும் விட்டுவிட விரும்பவில்லை. ஒரே ஒரு விரும்பத்தகாத செயல் என்னவென்றால், அங்கு பணியாளர்களை நடத்திய விதமும் அவர்களது தோற்றமும் தான் பார்த்தவுடன் வினோதமாக தெரிந்தது. அங்கிருந்ததே 2 பேர்தான், கணவன் மனைவி. அவரது பெயர் லோடர். படிக்காத கிராமத்து மனிதர். அலங்கோலமான முடி, பெரிய மீசை இருந்தது. எப்பொழுதும் தண்ணியிலேயே மிதப்பார் போலிருக்கிறது. கிட்ட போனாலே நாற்றம்தான். இருமுறை அவர்களிடம் சென்ற போதும் அதே அனுபவம்தான். இருந்தும் திரு ருகாஸ்டில் அதையெல்லாம் பொருட்படுத்துவது போல் தெரியவில்லை. அவரது மனைவி நல்ல உயரமான மெலிந்த பெண், வெடுவெடுப்பான முகம். திருமதி ருகாஸ்டில் போல் எப்பொழுதும் அமைதியாகவே இருந்தார். இருந்தாலும் அன்பு என்பது கொஞ்சம் கூட கிடையாது. அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியற்ற தம்பதியராகவே இருந்தனர். எனது நல்ல நேரம் நான் எப்பொழுதும் எனது சொந்த அறையிலும் சிறுவனின் அறையிலும் இருந்தேன். அவை இரண்டுமே அருகருகில் அந்த வீட்டின் ஒரு மூலையில் இருந்தன. செம்ம மரங்களுக்கு வந்த முதல் 2 நாட்கள் மிகவும் அமைதியாகவே கழிந்தன. 3வது நாள் திருமதி ருகாஸ்டிலை காலை உணவிற்கு பின் வந்து தனது கணவரின் காதுகளில் கிசுகிசித்தார். ஆமாம் என்று சொன்னபடியே அவர் என்னை நோக்கி திரும்பினார். நாங்கள் உனக்கு கடன் பட்டிருக்கிறோம் செல்வி ஹண்டர். எங்களது விருப்பங்களிற்கெல்லாம் இதுவரை செவிசாய்த்து முடிவெட்டியதற்கு உனது தோற்றத்தில் இம்மி அளவு கூட அது மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இப்பொழுது அந்த நீல நிற உடை உனக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்க ஆசையாய் இருக்கிறது. உனது அறையின் படுக்கையில் அது இருக்கிறது. அதை நீ போட்டுக்கொண்டால் நன்றாக இருக்கும். எனக்காக தயாராய் இருந்த அந்த உடை நீல நிறத்தின் ஒரு வித்தியாசமான பரிமாணத்தில் இருந்தது. துணியின் தரம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது. கொஞ்சம் பழுப்பேறி இருந்தது. ஏற்கனவே உடுத்தியது தெளிவாக தெரிந்தது. நானே தைத்திருந்தாலும் இவ்வளவு கச்சிதமாக இருந்திருக்குமா என்று தெரியவில்லை. அதை பார்த்த உடனே இருவருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. அளவு கடந்த மகிழ்ச்சி என்று சொன்னால் மிகையாகாது. வரவேற்பறையில் எனக்காக காத்திருந்தார்கள் இருவரும். அது ஒரு மிகவும் பெரிதாய் பறந்து இருந்தது. கிட்டத்தட்ட முன்புறம் முழுவதும் விரிந்திருந்தது. அதில் 3 பெரிய சாளரங்கள் தரையை தொட்ட வண்ணம் இருந்தன. நடு சாளரத்திற்கு அருகில் ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது. அதன் பின்புறம் சாளரத்தை நோக்கி இருந்தது. அதில் என்னை உட்காரச் சொன்னார்கள். அந்த அறையின் மறுமுனையில் இங்கும் அங்கும் உலாத்தி கொண்டிருந்த திரு ருகாஸ்டில் அவர்கள் நான் இதுவரை கேட்டிராத பல நகைச்சுவை கதைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் அவ்வளவு நகைச்சுவையாளர் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். நான் சோர்வாகும் வரை சிரித்துக் கொண்டே இருந்தேன். ஆனால் திருமதி ருகாஸ்டில் அவ்வளவு நகைச்சுவை உணர்வு கொண்டவர் இல்லை. ஆதலால் முகத்தை என்று வைத்துக் கொண்டிருந்தார். தனது தொடைகளின் மேல் கைகளை வைத்து அமர்ந்திருந்தார். அவர் முகத்தில் ஏதோ ஒரு ஏக்கம் தெரிந்தது. 1 மணி நேரத்திற்கு பின் சட்டென்று திரு ருகாஸ்டில் அன்றைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைவூட்ட ஆரம்பித்தார். அதனால் உடை மாற்றிவிட்டு சிறுவன் எட்வர்டை கவனிக்க அவனது அறைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். 2 நாட்களும் இதே சம்பவங்கள் அச்சு பிசகாமல் அரங்கேறின. மீண்டும் நான் உடை மாற்றினேன். மீண்டும் அதே சாளரத்தின் அருகில் அமர்ந்தேன். எனது முதலாளி சொன்ன நகைச்சுவை கதைகளை கேட்டு விழுந்து விழுந்து சிரித்தேன், ரசித்தேன். அதன் பின் அவர் ஒரு மஞ்சள் நிற அட்டை கொண்ட புதினம் ஒன்றை கொடுத்தார். எனது நாற்காலியை சிறிது தள்ளி வைத்தார். எனது நிழல் அந்த நூலில் படாதவாறு. அதை சத்தமிட்டு படிக்க வேண்டும் என்று கெஞ்சாத குறையாக கூறினார். நான் ஒரு 10 மணித்துளிகள் வரை படித்திருப்பேன். அப்பொழுது திடீரென்று என்னை நிறுத்தச் சொல்லிவிட்டு உடனே உடை மாற்றிவிட்டு வர சொன்னார். உங்களுக்கு நிச்சயம் தெளிவாக தெரிந்திருக்கும் அவரின் இந்த வினோதமான செய்கைக்கு என்ன பொருள் என்று அறிய நான் எவ்வளவு ஆர்வமாய் இருந்திருப்பேன் என்று. அவர்கள் எப்பொழுதும் மிகவும் கவனமாகவே இருந்தனர். நான் என் முகத்தை திருப்பி சாளரத்தின் வழியே என்ன நடக்கிறது என்று பார்க்காதவண்ண. முதலில் அது முடியாதது போலவே இருந்தது. இருந்தும் நான் அதற்கு ஒரு வழி கண்டுபிடித்து விட்டேன். எனது கை கண்ணாடி உடைந்து விட்டிருந்தது. அதனால் ஒரு மகிழ்ச்சியான எண்ணம் உதயமாயிற்று. அதை எனது கைக்குட்டையில் மறைத்து வைத்தேன். மறுமுறை அது நடக்கும்போது நான் சிரித்துக்கொண்டே எனது கைக்குட்டையை எடுத்து கண்களுக்கு அருகில் வைத்துக் கொண்டேன். அப்பொழுது என் பின்னால் என்ன நடக்கிறது என்று முழுவதும் பார்க்க முடிந்தது. ஆனாலும் ஏமாற்றமே மிஞ்சியது என்று ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். நான் அங்கு எதுவுமே இல்லை. குறைந்தபட்சம் அதுதான் எனது முதல் அனுபவம். 2வது முறை கவனிக்கும் போது தெற்கு ஆப்டன் சாலையில் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் குள்ளமாய் தாடி வைத்திருந்தான். சாம்பல் நிற மேலங்கி அணிந்திருந்தான். அவன் நான் இருந்த திசை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தான். அந்த சாலை ஒரு முக்கியமான நெடுஞ்சாலை. அதனால் அங்கு மக்கள் எந்நேரமும் இருப்பார்கள். ஆனால் இவன் அந்த சாலை ஓரம் போடப்பட்டிருந்த தடுப்புச் சுவரில் சாய்ந்து தீவிரமாக மேலே பார்த்து கொண்டிருந்தான். நான் எனது கைக்குட்டையை கீழிறக்கி திருமதி ருகாஸ்டில் அவர்களை பார்த்தேன். அவள் என்னையை ஏதோ தேடுவது போல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் ஒன்றுமே சொல்லவில்லை. ஆனால் என்னிடம் ஒரு கண்ணாடி இருப்பது அவளுக்கு தெரிந்துவிட்டது என்று உறுதியாகவே சொல்லிவிட முடியும். அதனால் பின்னால் நடப்பது என்னவென்று தெரிந்துவிட்டது என்று யூகித்திருப்பாள். சட்டென்று எழுந்தாள். ஜெஃப்ரோ என்று கத்தினாள்.
சாலையில் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு ஆசாமி செல்வி ஹண்டரை உற்று பார்த்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு தெரிந்தவன் இல்லையே செல்வி ஹண்டர் என்று கேட்டான். இல்லை, எனக்கு யாரையும் இங்கு தெரியாது. அப்படியா? அப்படி என்றால் அவனிடமே திரும்பி அவனை நீயே போகச் சொல். இவனை மாதிரி ஆட்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவதே நல்லது. இல்லை இல்லை, அவன் இங்கேயே சுற்றி கொண்டுதான் இருப்பான். தயவு செய்து அவனை போகச் சொல்லி கையை காட்டு. நான் அவர்கள் சொன்னபடியே செய்தேன். உடனே அவர்கள் சாளரத்திரையை மூடிவிட்டார்கள். அது நடந்து ஒரு வாரம் ஆகியிருக்கும். அதன் பின் நான் அந்த சாளரத்தின் அருகில் அமரவே இல்லை. அதன் பின் நீல நிற உடையையும் அணியவில்லை. அந்த மனிதனையும் பார்க்கவில்லை. மேலே சொல்லுங்கள் என்றார் ஹோம்ஸ். உங்கள் கூற்று உண்மையிலேயே மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. அந்த செய்திகள் எல்லாம் நான் சொல்ல போகும் சம்பவங்களுக்கு தொடர்பில்லாமல் துண்டு துண்டாய்தான் இருக்க போகிறது என்று கூடிய சீக்கிரம் நீங்களே உணர்வீர்கள். நான் செம்பு மரங்களுக்கு வந்த முதல் நாளில் திரு ருகாஸ்டில் என்னை புற வீடு ஒன்றிற்கு அழைத்துச் சென்றார். அது சமையல் அறையை ஒட்டி இருக்கும். அதை நெருங்க நெருங்க உள்ளே இருந்து சங்கிலி உராயும் ஓசையும் ஒரு மிருகத்தின் ஓசையும் கேட்டது. இங்கே பார் என்று திரு ருகாஸ்டில் கூறினார். 2 கட்டைகளுக்கு நடுவில் உள்ள ஒட்டையை காண்பித்தார். அது அழகாக இருக்கிறதல்லவா? நானும் அது வழியாக பார்த்தேன். இருட்டில் ஏதோ ஒன்று இருப்பது போல் பட்டது. ஆனால் அதன் 2 ஒளிரும் கண்களும் தெளிவாக தெரிந்தன. பயப்படாதே என்று என் முதலாளி சிரித்துக்கொண்டே சொன்னார். அதன் பெயர் கார்லோ, எனது மாஸ்டிஃப். அதை என்னுடையது என்று கூறினாலும் எனது பணியால் டோலர் தான் அதை முழுவதும் கவனித்துக் கொள்கிறார். அதற்கு நாளுக்கு ஒரு முறைதான் சாப்பாடு கொடுப்போம். அதற்கு மேல் கிடையாது. அதனால் எப்பொழுதும் கடுகு போல் வெடித்து கொண்டே இருக்கும். டோலர் அதை இரவு வேளையில் அவிழ்த்து விட்டு விடுவான். அதனால் உள்ளே வரும் அலையா விருந்தாளிகளை அதன் கூரிய பற்கள் பதிவதில் இருந்து அந்த கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும். அதனால் நீ எக்காரணம் கொண்டும் இரவு நேரத்தில் வெளியே வந்து விடாதே. இல்லை என்றால் உன் கதி அதோ கதிதான். அந்த எச்சரிக்கை ஒன்றும் சும்மா இல்லை. 2 நாள் கழித்து ஒரு இரவு எனது படுக்கை அறை சாளரத்தில் இருந்து 2 மணி அளவில் எட்டி பார்த்தேன். அது ஒரு அருமையான நிலவு ஒளிவிடும் நேரம். வீட்டின் முன்புறம் இருந்த புல்வெளி வெள்ளியை பரப்பி வைத்தது போல் இருந்தது. கிட்டத்தட்ட பகல் போல் காட்சியளித்தது அந்நேரம். நான் அப்படியே மெய் மறந்து அந்த காட்சியை ரசித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது செம்பு மரங்களுக்கு நடுவில் நிழலில் ஏதோ அசைவது போல் தெரிந்தது. அது வெளியில் வந்த போது நான் பார்த்தேன். அது கன்றுக்குட்டி அளவில் ஒரு பெரிய நாய். பழுப்பு நிறத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் தாடை, கருப்பான மூக்கு, பெரிய துருத்தி கொண்டிருக்கும் எலும்போடு காட்சியளித்தது. புல்வெளியில் மெதுவாக சென்று மீண்டும் அந்த புறம் இருந்த ஒரு நிழலில் மறைந்துவிட்டது. அந்த பயங்கரமான அமைதியான காவல்காரன் இருக்கும்போது எந்தவித திருடனும் உள்ளே நுழைய முடியாது. இப்பொழுது இன்னொரு வித்தியாசமான அனுபவத்தை சொல்ல போகிறேன். உங்களுக்கே தெரியும் நான் எனது முடியை வெட்டினேன் என்று. லண்டனில். அதை நான் எனது இரும்பு பயண பெட்டியில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். ஒரு நாள் மாலை அந்த சிறுவன் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் எனது அறையில் இருந்த வேலைப்பாடு மிகுந்த சாமான்களை எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தேன். எனது சாமான்களையும் நான் கொஞ்சம் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பழைய இழுப்பறைகள் கொண்ட ஒரு அடுக்கு இருந்தது. அதன் மேல் பகுதியில் இருந்தவை திறந்திருந்தன. கீழிருந்து ஒன்று மூடி இருந்தது. மேல் இருந்தவைகளில் நான் எனது துணிமணிகளை நிரப்பி வைத்திருந்தேன். கீழிருந்த ஒன்று மூடப்பட்டிருந்ததால் எனக்கு சிறிது கோபம். ஏனெனில் எனக்கு இன்னும் நிறைய பொருட்களை வைக்க இடமே இல்லை. எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ஒருவேளை அது சும்மா சிக்கிக் கொண்டிருக்குமோ என்று நினைத்து எனது சாவிகளை பயன்படுத்தி திறக்க முயற்சி செய்தேன். நான் எடுத்த முதல் சாவி சரியாக பொருந்தியது. திறந்தும் விட்டது. அதில் ஒரே ஒரு பொருள்தான் இருந்தது. நீங்கள் நம்பவே மாட்டீர்கள், அது என் முடியேதான். நான் அதை எடுத்து ஆராய்ந்து பார்த்தேன். அதே போன்ற வினோதமான நிறம், அடர்த்தி இருந்தாலும் நிதர்சனம் என் கண் முன்னால் உடுத்தியது. அது எப்படி இதனுள் வந்து அடைப்பட்டது? யார் இதில் வந்து அடைத்து வைத்திருப்பார்கள்? நடுக்கத்துடன் நான் எனது பயண பெட்டியின் அடியில் பார்த்தேன். எனது முடியும் அங்கேயே இருந்தது. அதை 2ஐயும் கீழே வைத்தேன். 2ம் ஒன்று போலவே இருந்தன. எவ்வளவு அசாதாரணமானது அல்லவா? ஒரே குழப்பத்துடன் அதன் பொருள் என்னவென்று ஆராய்ந்து கொண்டிருந்தேன். இழுப்பறையில் எடுத்த முடியை அங்கேயே வைத்துவிட்டேன். ருகாஸ்டில் குடும்பத்தினருக்கு அதை பற்றி எதுவும் நான் சொல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் பூட்டி வைத்த ஒரு பொருளை நான் தெரியாமல் எடுத்து விட்டேன் என்ற பயத்தால். நான் இயற்கையாகவே உற்று நோக்கும் திறன் உடையவள் என்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள். ஹோம்ஸ், அந்த வீட்டின் அமைப்பு பற்றி எனக்கு முழுமையாக தெரிந்துவிட்டது. ஒரே ஒரு பகுதி மட்டும் அந்த வீட்டில் பயன்படுத்தப்படவே இல்லை. அதனை நோக்கிய ஒரு கதவு டோலர்கள் குடியிருக்கும் அறையின் வழியாக உள்ளே சென்று அந்த பகுதிக்கு செல்லும். ஆனால் அது எப்பொழுதும் பூட்டியே கிடக்கும். இருப்பினும் ஒரு நாள் நான் மாடிப்படி ஏறி கொண்டிருக்கும் போது நான் திரு ருகாஸ்டில் அவர்கள் அந்த கதவு வழியே வந்ததை நான் பார்த்தேன். கைகளில் சாவி கொத்து வைத்துக் கொண்டிருந்த அவர் என்னை பார்த்த பார்வை இதுவரையில் நான் அவரிடம் கண்டதில்லை. எப்பொழுதும் சிரித்து சிரித்து பேசும் அவர் முகம் அதுவல்ல. அவரது கன்னங்கள் சிவப்பாகின. அவரது புருவங்கள் சுருங்கி அவரது ஆத்திரத்தை வெளிப்படுத்தின.
நெற்றியில் நரம்புகள் புடைத்தன. அதை அப்படியே பூட்டிவிட்டு என்னிடம் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் ஏறெடுத்தும் பார்க்காமல் சென்று விட்டார். இது எனது ஆர்வத்தை மிகவும் தூண்டுவதாய் இருந்தது. அதனால் நான் நடைபயிற்சிக்காக அந்த வழியில் சென்றேன். அந்த அறை இருக்கும் இடத்தில் இருந்த சாளரங்களை கண்டேன். அதில் 4 இருந்தன ஒரே வரிசையில். 3 ஒரே அழுக்காக இருந்தன. 4வது திறந்திருந்தது. எதிர்பார்த்தது போல் அங்கு ஒன்றுமே இல்லை. நான் அங்கு அசைந்து கொண்டிருந்த போது திரு ருகாஸ்டில் வந்தார். எப்பொழுதும் போல் சிரித்தபடியே வந்தார். நான் உன்னை கண்டும் காணாமல் போனதை வைத்து மரியாதை குறைவாய் நடத்திவிட்டேன் என்று நினைக்காதே பெண்ணே. நான் எனது வேலை நிமித்தமாக இருந்தேன். நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்று நான் அவரிடம் உறுதியளித்தேன். உங்கள் வீட்டில் காலியாக சில அறைகள் இருப்பது போல் தெரிகிறதே. சாளரம் ஒன்று அதில் திறந்திருந்தது. அவருக்கோ ஆச்சரியம், குழப்பமான உணர்ச்சி போல் எனக்கு தெரிந்தது. புகைப்படம் எடுப்பது எனது பொழுதுபோக்கு என்றார் அவர். அங்கு அதற்கு தேவையான இருட்டறை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆனால் நீ எவ்வளவு கவனிக்கும் திறமை பெற்றிருக்கிறாய். யார் இதை நம்பி இருக்க முடியும்? எக்காலத்திலும் யார் இதை நம்பி இருக்க முடியும் என்று சிரிப்பு கலந்த விதத்தில் சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் அவர் கண்களில் எந்தவித சிரிப்பும் இல்லை. அதில் சந்தேகங்கள் இருந்தன, கோபம் இருந்தது. ஆனால் சிரிப்பு மட்டும் இல்லவே இல்லை. அந்த அறைகள் பற்றி எனக்கு தெரியக்கூடாது என்று அவர் தவிப்பது தெரிந்த மறுநொடியே அது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் தலை தூக்கியது. வெறும் ஆர்வம் என்று மட்டுமே சொல்லிவிட முடியாது. எனது பங்கும் அதில் இருப்பதை மறுக்க முடியாது. அது ஒரு கடமை போல் தெரிந்தது. அந்த இடத்தை ஊடுருவுவது மூலம் ஏதாவது நன்மை நடக்கும் என்று என் உள்மனம் சொல்லியது. பெண்களின் உள்ளுணர்வு என்று சொல்வார்களே, அதே உணர்ச்சிதான் எனக்கு ஒரு உந்துதலை கொடுத்தது. எது இருந்தாலும் நிதர்சனம் இதுதான். அதனால் தடை செய்யப்பட்ட அந்த கதவின் வழியே செல்லும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருந்தேன். நேற்றுதான் அந்த சந்தர்ப்பமும் அமைந்தது. திரு ருகாஸ்டில் தவிர்த்து டோலர் குடும்பமும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும். ஒரு நாள் அவர் அந்த கதவின் வழியே ஒரு பெரிய கருப்பு துணியால் ஆன ஒரு பையை எடுத்து செல்வதை நான் கண்டேன். சமீப காலமாக அவர் அதிகமாக குடிக்க ஆரம்பித்திருந்தார். நேற்று இரவு மிகவும் அதிகமாகிவிட்டது. நான் படியேறி வரும்போது அதில் சாவி இருந்தது. அவர் மறந்து விட்டிருப்பது நன்றாக தெரிந்துவிட்டது. ருகாஸ்டில் தம்பதியினர் கீழே இருந்தனர். குழந்தையும் அவர்களுடனேதான் இருந்தது. எனக்கு அருமையான சந்தர்ப்பம் வைத்திருந்தது. நான் மெதுவாக கதவை திறந்து உள்ளே சென்றேன். எனக்கு முன்னால் ஒரு சிறிய வழி தெரிந்தது. காகிதம் இடப்படவில்லை, கம்பளமும் போடப்படவில்லை. சிறிது தூரத்தில் செங்குத்தாக திரும்பியது அது. அந்த திருப்பத்தில் 3 கதவுகள் ஒரே வரிசையில் இருந்தன. முதல் மற்றும் 3ஆம் கதவுகள் திறந்த நிலையில் இருந்தன. ஒவ்வொரு அறையும் காலியாகவே இருந்தன. தூசி படிந்து இருந்தன. ஒரு அறையில் 2 சாளரங்களும் இன்னொரு அறையில் ஒன்றும் இருந்தன. அவைகளும் அவ்வளவு அழுக்கு படிந்திருந்ததால் அறையில் இருந்த விளக்கு கூட மிகவும் மங்கலாக இருந்தது. நடுவில் இருந்த கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த அறையின் மறுபுறத்தில் ஒரு இரும்பு கட்டிலின் அகலமான பகுதி பொருத்தப்பட்டிருந்தது. சுவரில் பொருத்தப்பட்டிருந்த சங்கிலி ஒன்று கட்டிலில் பூட்டு வைத்து இணைக்கப்பட்டிருந்தது. அதன் மறுமுனையில் ஒரு தடியான கயிறு கட்டப்பட்டிருந்தது. அதன் கதவு பூட்டப்பட்டிருந்தது. சாவியும் இல்லை. பூட்டப்பட்டிருந்த அந்த கதவு அப்படியே அதன் பூட்டப்பட்டிருந்த சாளரத்திற்கு நேரெதிர் இருந்தது. இருந்தாலும் மெல்லிய வெளிச்சத்திலேயே தெரிந்தது அது இருட்டாக இல்லை என்று. சொல்லப்போனால் வெளிச்சம் வெளியில் இருந்து அங்கே படிந்தது. அந்த சிறு வழியில் நின்று கொண்டு அந்த பயங்கரமான கதவை நான் உற்று நோக்கி கொண்டு அதன் உள்ளே என்ன விதமான மர்மம் இருக்குமோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போது அதன் உள்ளிருந்து நிழல் இங்கும் அங்கும் அசைந்தது தெரிந்தது. இடைப்பட்ட இடுக்கு வழியே. அதை பார்த்ததும் எனக்குள் பயங்கர அச்சம் ஏற்பட்டது ஹோம்ஸ். திடீரென்று எனது தைரியமான நரம்புகள் எல்லாம் செயலிழந்து விட்டன. அதனால் ஒரே ஓட்டம் எடுத்தேன். என் உடையை ஏதோ ஒரு பயங்கரமான கை ஒன்று பற்றி கொண்டிருப்பதாக நினைத்து அந்த வழியை கடந்து கதவை தாண்டி நேராக ருகாஸ்டில் அவர்களின் கைகளில் சென்று விழுந்தேன். அவர் வெளியில் எனக்காகவே காத்து கொண்டிருந்தார். ஆக என்று சிரித்தபடியே ஆரம்பித்தார் அவர். அது நீதானா? கதவு திறந்திருந்த போதே அது நீயாகத்தான் இருக்கும் என்று நினைத்தேன். ஓ, எனக்கு மிகவும் பயமாய் இருக்கிறது என்று மூச்சியிட்டபடியே கூறினேன். எனதருமை இளம் பெண்ணே, அவர் எவ்வளவு தூரம் அமைதிப்படுத்துவார், பொறுப்புணர்வோடு நடந்து கொள்வார் என்று நான் நினைக்கவே இல்லை. உன்னை எது பயமுறுத்தியது எனதருமை இளம் பெண்ணே? ஆனால் அவரது பேச்சு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. அவசரப்பட்டு விட்டார். அதனால் அவரிடம் கொஞ்சம் கவனமாகவே இருந்தேன். நான் முட்டாள்தனமாக அந்த காலியான அறையினுள் சென்று விட்டேன் என்று கூறினேன். ஆனால் அது தனிமையாகவும் அச்சமூட்டுவதாகவும் இருந்ததால் நான் பயந்து போய் ஓடி வந்து விட்டேன். அச்சமூட்டும் அமைதி இன்னும் அப்படியே இருக்கிறது அங்கு. அவ்வளவுதானா என்று கேட்டார் என்னையே உற்று பார்த்தபடி. ஏன், நீங்கள் என்ன நினைத்தீர்கள் என்று கேட்டேன். இந்த கதவை நான் ஏன் பூட்டி வைக்கிறேன் என்று இப்பொழுதாவது புரிகிறதா? நிச்சயம் எனக்கு தெரியாது. அங்கு சம்பந்தமில்லாத யாரும் செல்லக்கூடாது என்பதற்காக தான். புரிகிறதா? அவர் இன்னும் இனிமையாக சிரித்துக் கொண்டே பேசினார். எனக்கு இது முன்பே தெரிந்திருந்தால் நன்று. இப்பொழுது தெரிந்து விட்டதல்லவா? இனிமேல் இந்த எல்லையை நீ தாண்டினால். இங்கே மறுநொடி அவரது முகத்தில் இருந்த சிரிப்பு இறுகி கோபமாக மாறிவிட்டது.
ஒரு பூதத்தின் முகத்தை வைத்துக்கொண்டு என்னை பார்த்து சொன்னார், உன்னை அந்த நாயிடம் ஒப்படைத்து விடுவேன். நான் அவ்வளவு பயந்து போயிருந்தேன். அதனால் நான் என்ன செய்தேன் என்றே எனக்கு நினைவில்லை. நான் அவரை விட்டுவிடு என்னுடைய அறைக்கு வந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் எனது படுக்கைக்கு வந்து நடுங்கியபடியே இருந்ததுதான் எனக்கு தெரியும். அதற்கு முன் என்ன நடந்தது என்றே எனக்கு நினைவில்லை. அதன் பிறகுதான் நான் உங்களை பற்றி நினைத்தேன். கொஞ்சம் அறிவுரை இல்லாமல் என்னால் அங்கு இனிமேல் செல்லவே முடியாது. அந்த வீடு, அந்த மனிதன், அந்த பணியாட்கள், சொல்ல போனால் அந்த குழந்தையை பார்த்து கூட நான் மிகவும் பயந்து போயிருக்கிறேன். அவர்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள். நீங்கள் அங்கு வந்தால் எல்லாம் சரியாகிவிடும். அங்கிருந்து தப்பி வந்திருக்க முடியும். ஆனால் எனது ஆர்வம் எனது பயத்தை போலவே மிகவும் வலிமையாக இருக்கிறது. அதனால் என் மனதை திடப்படுத்திக் கொண்டேன். உங்களுக்கு ஒரு தந்தி அனுப்பிவிட தீர்மானித்தேன். எனது தொப்பி மற்றும் மேலங்கியை அணிந்து கொண்டு அஞ்சல் அலுவலகத்துக்கு சென்றேன். அது ஒரு அரை மைல் தூரம் இருக்கும். அனுப்பிய பின் தான் நிம்மதியாக வீடு வந்தேன். கதவை திறக்கும் போதுதான் எனக்குள் ஒரு கொடூரமான சிந்தனை தோன்றியது. ஒருவேளை அந்த நாய் திறந்து விடப்பட்டிருக்குமோ என்று. ஆனால் டோலர் அன்றைய பொழுது சாயம் நன்றாக குடித்து விட்டிருந்தது ஞாபகம் வந்தது. இந்த வீட்டில் அவனுக்கு மட்டும்தான் அந்த கொடூரமான விலங்கை கட்டுப்படுத்தும் திறமை இருக்கிறது என்று எனக்கு நன்றாகவே தெரியும். அவனால் மட்டுமே அதை அவிழ்த்து விடவும் முடியும். அதனால் பயமின்றி உள்ளே நுழைந்தேன். இரவு முழுவதும் உறக்கம் வரவே இல்லை. உங்களை பார்க்க போகிறேன் என்ற மகிழ்ச்சியில். இன்று காலை வின்செஸ்டர் வருவதற்கு அனுமதி எளிதில் கிடைத்துவிட்டது. ஆனால் 3 மணிக்குள் நான் திரும்பியாக வேண்டும். ஏனெனில் அவர்கள் இருவரும் வெளியே செல்கிறார்கள். மாலை முழுவதும் வீட்டில் இருக்க மாட்டார்கள். அதனால் அந்த குழந்தையை நான் தான் கவனிக்க வேண்டும். இப்பொழுது எல்லாவற்றையும் நான் உங்களிடம் கூறிவிட்டேன். இதற்கெல்லாம் என்ன பொருள் என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று. ஹோம்ஸும் நானும் அவள் சொன்ன திகில் கதையை மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருந்தோம். என் நண்பர் இப்பொழுது எழுந்து அறையில் அங்கும் இங்கும் உலாத்தினார். கைகள் அவரது பைகளில் வைத்துக்கொண்டு முகத்தை மிகவும் தீவிரமாக வைத்துக்கொண்டு, டோலர் இன்னும் போதையில் தான் இருக்கிறானா என்று கேட்டார். ஆம், அவரது மனைவி திருமதி ருகாஸ்டில் அவர்களிடம் அவரை வைத்து இன்று எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னதை நான் கேட்டேன். நன்று. மேலும் ருகாஸ்டில் தம்பதிகள் இன்றிரவு வீட்டில் இருக்க மாட்டார்கள் அல்லவா? ஆம். அங்கு வலிமையான பூட்டு உடைய நிலவரை எதுவும் இருக்கிறதா? மது குடிக்கும் அறை ஒன்று இருக்கிறது. இந்த சூழலில் நீ மிகவும் தைரியமாகவும் பொறுப்போடும் நடந்து கொண்டிருப்பதாகவே எனக்கு படுகிறது செல்வி ஹண்டர். நீங்கள் இன்னும் ஒரே ஒரு செயல் செய்ய முடியுமா? நீ ஒரு தைரியமான பெண் என்பதால் தான் நான் உன்னிடம் கேட்கிறேன். முயற்சி செய்கிறேன். என்ன செயல் அது? நாங்கள் செம்பு மரங்களுக்கு 7 மணி அளவில் வந்து விடுவோம். அப்பொழுது ருகாஸ்டில் தம்பதியினர் வீட்டில் இருந்து கிளம்பி இருப்பார்கள். டோலரால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் திருமதி டோலர் மட்டுமே மீறி. அவள் மட்டுமே சத்தமிட இயலும். அவளை நிலவரைக்கு ஏதாவது வேலை சொல்லி அனுப்பிவிட்டு கதவை பூட்டிவிட வேண்டும். பின் எல்லாம் எளிதாக முடிந்துவிடும். நாங்கள் இதை நன்றாக அலசி ஆராய்ந்து விடுவோம். இருப்பினும் ஒரே ஒரு தீர்வுதான் இருக்கிறது. வேறு யாரையோ உருவகப்படுத்ததான் அங்கே உன்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த உண்மையான பெண் தான் அங்கே அடைபட்டிருப்பது. அதுவும் யார் என்பது தெளிவு. அங்கு அறையில் இருப்பது வேறு யாருமல்ல, அவரது பெண்ணான செல்வி ஆலிஸ் ருகாஸ்டில் தான். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அமெரிக்கா சென்று படிக்க அனுப்பியதாக சொன்னார்களே, அவளேதான். அவள் போலே உயரம், உருவம், முடியின் நிறம் எல்லாம் ஒத்துப்போயிருப்பதால் நிச்சயமாக அதற்காக தான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவளது முடி ஏதாவது நோயின் காரணமாக வெட்டப்பட்டிருக்கலாம். அதனால் உனது முடியும் காணிக்கையாக்கப்பட்டு விட்டது. உனது ஆர்வத்தின் பலனாக அது உன் கண்களிலேயே பட்டுவிட்டது. சாலையில் பார்த்த அந்த மனிதன் சந்தேகமே இல்லாமல் அவளது நண்பன், சொல்லப்போனால் கணவனாக போகிறவன். நீயும் அவளது உடையையே அணிந்திருந்ததால், அவனை மாதிரியே இருந்ததால் உன் சிரிப்பை கேட்டு அவனும் நம்பி இருப்பான். உன்னை பார்க்கும் போதெல்லாம் உனது உடல் அசைவுகள் மூலமும் செல்வி ருகாஸ்டில் மகிழ்ச்சியாக நன்றாக இருப்பதாக அவன் நினைத்திருப்பான். அதனால் அவனது கவனம் அவள் மேல் இருக்க வேண்டியதில்லை என்று உணர்த்தியிருக்கிறாய். நாய் அவன் அங்கு வந்து அவளிடம் பேசிவிடக் கூடாது என்பதற்காக கட்டவிழ்த்து விடப்படுகிறது தினமும். இதுவரை எல்லாமே நன்றாக புரிகிறது. எல்லாவற்றிலும் முக்கியமானது அந்த சிறுவனின் குணாதிசயம்தான். அதற்கும் இதற்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்கிறது என்று கொஞ்சம் அதிகப்படியாகவே நான் கேட்டேன். எனதருமை நண்பா, மருத்துவத்துறையில் இருக்கும் நீங்கள் பெற்றோர்களின் குணங்களை ஆராய்ச்சி செய்தே அவர்களின் குழந்தைகள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்னும் அறிவை பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் அப்படியே அதை மாற்றி யோசித்தாலும் பொருத்தமாயிருக்கும் என்று நீங்கள் உணரவில்லையா? நான் குழந்தைகளின் குணாதிசயங்களை வைத்தே அவர்களின் பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை எத்தனையோ முறை கண்டுபிடித்திருக்கிறேன். அந்த சிறுவனின் நடவடிக்கைகள் மிகவும் கொடூரமாக இருக்கின்றன. கொடுமைப்படுத்த வேண்டும் என்ற வெறும் காரணத்திற்காகவே அதை அவன் செய்கிறான். இது சிரித்தபடி பேசும் அவன் தந்தையிடம் இருந்து வந்திருக்கிறதா நான் சந்தேகப்படுவது போல்? இல்லை அவன் தாயிடம் இருந்ததா? அவர்களிடம் அடைப்பட்டிருக்கும் அந்த பெண்ணை நினைத்தால் பாவமாய் இருக்கிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரிதான் என்று எங்களது கட்சிக்காரர் கத்தினார்.
ஒரு 1000 தகவல்கள் என் எண்ணத்தில் தோன்றின. நீங்கள் நெத்தியடி அடித்து விட்டீர்கள் என்று சொல்ல, இனி ஒரு நொடியும் தாமதிக்காமல் அந்த பாவப்பட்ட பெண்ணை நாம் மீட்க வேண்டும். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனெனில் அந்த ஆள் மிகவும் கபடம் மிகுந்தவன். 7 மணி வரை நாம் எதுவும் செய்ய முடியாது. சரியாக அந்த நேரத்தில் நாங்கள் அங்கு இருப்போம். அங்கு வந்ததும் புதிரை உடனடியாக விடுவித்து விடுவோம். நாங்கள் சொன்னபடியே செம்மு மரங்களுக்கு வந்தவுடன் சரியாக மணி 7 அடித்தது. எங்கள் வலையை நாங்கள் தெரு ஓரத்தில் இருந்த ஒரு பொதுவிடத்தில் பொறுத்துவிட்டு வரவும் சரியாக இருந்தது. அடர்த்தியான மரங்கள் அதன் கருமையான இலைகளை மெருகேற்றிய உலோகங்கள் போல் பளிச்சிட்டு கொண்டிருந்தன. மாலை கதிரவன் மறைந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்த நேரத்தில் எங்களுக்காக வாசல் வரை வந்து செல்வி ஹண்டர் புன்னகையோடு காத்திருக்காவிட்டாலும் நாங்கள் அதை எளிதில் அடையாளம் கண்டிருப்போம். உங்களால் செய்ய முடிந்ததா என்று கேட்டார் ஹோம்ஸ். ஒரு பெரிய டொம் என்ற சத்தம் கேட்டது. அதுதான் திருமதி டோலர் மதுவரையில் இருந்தது என்றாள் அவள். அவள் கணவன் சமையல் அறையில் கீழே படுத்து குரட்டை விட்டுக் கொண்டிருக்கிறான். இதுதான் அவனது சாவி கொத்து, ருகாஸ்டில் அவர்களின் நகல். அருமையான செயல் செய்திருக்கிறீர்கள் என்று கத்தினார் ஹோம்ஸ். இப்பொழுது அந்த அறைக்கு எங்களை கூட்டிச் செல். இந்த கொடுமையான குற்றத்தை இப்பொழுதே முடிவுக்கு கொண்டு வருவோம். படியேறி மேலே சென்று கதவை திறந்து அந்த குறுகிய சந்தில் நுழைந்து செல்வி ஹண்டர் சொன்ன அந்த தடுப்பின் அருகில் வந்து நின்றோம். ஹோம்ஸ் கயிறை அறுத்து தாழ்பாலை நீக்கினார். அதன் பின் அவர் தன்னிடம் இருந்த ஒவ்வொரு சாவியையும் வைத்து திறக்க முயற்சி செய்தார். ஆனால் ஒன்றும் வேலை செய்யவில்லை. உள்ளே இருந்தும் ஒரு சத்தமும் கேட்கவில்லை. அந்த அமைதியின் கனத்தால் அவரது முகம் இறுகியது. நாம் தாமதப்படுத்தவில்லை என்றே நம்புகிறேன் என்றார் அவர். செல்வி ஹண்டர், நாங்கள் மட்டும் உள்ளே செல்வதுதான் சரி என்று நினைக்கிறேன். வாட்சன், உங்கள் தோலை கொடுங்கள், நாம் உள்ளே செல்ல முடிகிறதா என்று பார்ப்போம். அது வந்து ஒரு பாழடைந்து உடைந்து கொண்டிருக்கும் கதவு. நாங்கள் இருவரும் மோதியவுடன் திறந்து கொண்டது. நாங்கள் இருவரும் உள்ளே சென்றோம். அது காலியாக இருந்தது. அங்கே சாமான்கள் அதிகமில்லை. சிறிய ஒரு படுக்கை, மேசை, கூடை, நிறைய ஆடைகள். கூரை திறந்திருந்தது. உள்ளிருந்தவளை காணோம். இங்கே ஏதோ திருட்டுத்தனம் நடந்திருக்கிறது என்றார் ஹோம்ஸ். அவர்களுக்கு செல்வி ஹண்டரின் எண்ணம் புரிந்திருக்கிறது. அதனால் அவளை எங்கோ கடத்தி சென்று விட்டார்கள். ஆனால் எப்படி? மேற்கூரை வழியாக. இன்னும் சற்று நேரத்தில் அது எப்படி என்று தெரிந்து விடலாம். அவர் சட்டென்று தாவி ஏறினார். ஆ, அருமை என்று கத்தினார். மெல்லிய ஏணி ஒன்றின் மறுமுனை இதோ இங்கிருக்கிறது. அதை வைத்துதான் இது நடந்திருக்கிறது. ஆனால் அது சாத்தியமே இல்லை. அந்த ஏணி ருகாஸ்டில் தம்பதியினர் கிளம்பும் போது இல்லவே இல்லை. அவர் திரும்ப வந்து இதை செய்துவிட்டு போயிருக்கிறார். அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. மிகவும் புத்திசாலி, அதே நேரத்தில் மிகவும் அபாயகரமான ஆள். என் யூகம் சரி என்றால் இப்பொழுது படிச்சத்தம் கேட்கிறதே, அது இவராகத்தான் இருக்கும். வாட்சன், உங்களது கை துப்பாக்கியை நீங்கள் தயாராக வைத்திருக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. அவர் சொல்லி முடிக்கும் முன் கதவுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் வந்து நின்றான். மிகவும் பருத்தவன். அவன் கைகளில் ஒரு கனத்த தடி இருந்தது. அவனை பார்த்ததும் செல்வி ஹண்டர் கத்திக்கொண்டு அப்படியே சுவரில் ஒட்டி கொண்டார். ஆனால் ஹோம்ஸ் முன்னேறி அவனை எதிர்கொண்டார். திருட்டு பயலே, எங்கடா உன் மகள் என்று கேட்டார். அந்த குண்டன் தன் விழிகளை உருட்டி மேலே காண்பித்தான். நான் தான் உங்களிடம் அந்த கேள்வியை கேட்க வேண்டும் என்று கீறிச்சிட்டான் அவன். திருடர்கள் நீங்கள்தான், ஒற்றர்கள். நான் உங்களை பிடித்து விட்டேன் இல்லையா? எனது கட்டுப்பாட்டில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். அவன் திரும்பி எவ்வளவு வேகமாக செல்ல முடியுமோ அவ்வளவு வேகமாக சென்று படிகளில் இறங்கினான். அவர் நாயை ஏவுவதற்கு செல்கிறார் என்று இறைந்தாள் ஹண்டர். என்னிடம் கைத்துப்பாக்கி இருக்கிறது என்றேன் நான். முன்கதவை சாத்தி விடுங்கள் என்று கத்தினார் ஹோம்ஸ். நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து படிகளில் இறங்கினோம். கூடத்தை அப்பொழுதுதான் அடைந்தோம். அதற்குள் அந்த மிருகத்தின் ஓலம் கேட்டது. அதனுடன் கடுந்துயர் அடைந்த ஒருவனின் ஓலமும் சேர்ந்தே கேட்டது. மிகவும் கவலை தோய்ந்த அந்த குரலை கேட்கவே மிகவும் பயமாக இருந்தது. செக்க சிவந்த முகம் கொண்ட வயதான ஒரு மனிதனின் நடுங்கும் கைகளுடன் பக்கவாட்டு கதவை திறந்தான். கடவுளே என்று கத்தினான் அவன். யாரோ நாயை அவிழ்த்து விட்டார்களே. 2 நாட்களாய் அதற்கு சாப்பாடும் போடவில்லை. சீக்கிரம் சீக்கிரம், இல்லை சோழி முடிஞ்சிடும். ஹோம்ஸும் நானும் வேகமாக வீட்டின் வளைவுகளில் ஓடிச் சென்று கொண்டிருந்தோம். டோலர் எங்கள் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். களைத்து போயிருந்த அந்த முரட்டு மிருகம் அதோ இருந்தது. ருகாஸ்டில் அவர்களின் தொண்டையை தன் கருப்பான நீண்ட வாயினால் குதறியபடியே வேகமாக ஓடிச் சென்று அதன் மூளையை நான் சிதறடித்தேன். அது சட்டென்று கீழே விழுந்தது. அதன் பற்கள் எல்லாம் அதன் கழுத்து பகுதியில் உள்ள தசை மடிப்புகளில் இன்னும் சிதறி கொண்டிருந்தன. மிகவும் பிரயாசைப்பட்டு நாங்கள் அவரை அதன் பிடியில் இருந்து விடுவித்தோம். பின்னர் அவரை வீட்டினுள் கொண்டு சென்றோம். உயிர் இருந்தது, ஆனால் உடல் மட்டும் பயங்கரமான சேதாரமாகி இருந்தது. வரவேற்பறையில் உள்ள மெத்தாசனத்தில் அவரை கிடத்தினோம். குடிபோதையில் இருந்த திரு டோலரிடம் அவரது மனைவியை கூட்டி வர சொல்லிவிட்டு என்னால் முடிந்த அளவு அவரது வலியை குறைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன். நாங்கள் அவரை சுற்றி நின்று கொண்டிருந்த போது கதவு திறந்து உயரமான மெலிந்த தேகமுடைய பெண் ஒருத்தி உள்ளே வந்தார். திருமதி டோலர் என்று ஹண்டர் கத்தினார். ஆம், குழந்தை.
திரு ருகாஸ்டில் உன்னை தேடி மேலே செல்லும் முன் என்னை விடுவித்து விட்டார். நீ என்னிடம் உன் எண்ணங்களை முன்பே சொல்லி இருந்தால் இவ்வளவு தூரம் மெனக்கெட்டிருக்க தேவை இருந்திருக்காது. ஹோம்ஸ் அவளை உற்று பார்த்தபடி, திருமதி டோலருக்கு இந்த வழக்கு பற்றி நிறைய தெரிந்திருக்கும் போல் தெரிகிறதே, மற்றவர்கள் அனைவரையும் விட. ஆம், எனக்கு தெரியும். அதை நான் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி என்றால் தயவு செய்து உட்கார்ந்து பேசலாமே, ஏனெனில் இன்னும் பல தகவல்களில் எனக்கு தெளிவு ஏற்படவில்லை. நிச்சயம் அதையெல்லாம் உடனே புரிய வைக்கிறேன் என்றாள் அவள். நிலவரையில் இருந்து முன்பே வெளியே வந்திருந்தால் நானே எல்லாவற்றையும் சரி செய்திருப்பேன். சட்டம், நீதிமன்றம் இதெல்லாம் போவதென்றால் கூட நான் தான் உங்களுக்கு உதவி செய்பவளாக இருப்பேன். ஆலிஸுக்கும் நான் தான் உதவியாய் இருந்தேன். அவள் இந்த வீட்டில் மகிழ்ச்சியாகவே இல்லை. அவளது தந்தை இன்னொரு திருமணம் செய்தது முதல் அவளை அவர் உதாசீனப்படுத்திவிட்டார். அவள் சொல்வதை யாரும் கேட்கவில்லை. ஆனாலும் திரு பவுலர் அவர்களை ஒரு நண்பரின் வீட்டில் அவள் சந்தித்த பின்தான் நிலைமை இன்னும் மோசமானது. எனக்கு தெரிந்தவரை செல்வி ஆலிஸுக்கும் முடிவை எடுக்கும் உரிமை இருந்தது. ஆனால் அவள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தாள். அதை பற்றி என்றும் தன் தந்தையிடம் அவள் வாயை திறக்கவே இல்லை. அவராகவே முடிவு செய்யட்டும் என்று விட்டுவிட்டாள். அவள் தன்னிடம் இருக்கும் வரை ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றே அவர் நினைத்திருந்தார். ஆனால் அவளுக்கு வரும் கணவன் வந்து தன்னிடம் சட்டம் பேசினால் என்ன செய்வது என்று யோசித்த அவர் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைத்தார். அதனால் அவளிடம் ஒரு காகிதத்தில் கையொப்பம் இட வேண்டும் என்று சொன்னார். அவள் திருமணம் செய்து கொண்டாலும் இல்லை என்றாலும் அவள் சொத்தை இவரே அனுபவிக்கலாம் என்ற ஒப்பந்தத்தில். அவள் மறுக்கவே அவருக்கு ஒரே கவலையாகி போய்விட்டது. இடைப்பட்ட நேரத்தில் அவளுக்கு மூளைக்காய்ச்சல் வந்துவிட்டது. அதனால் கிட்டத்தட்ட 6 வாரங்கள் அவள் சாவின் விளிம்பு வரை சென்று விட்டாள். ஒரு வழியாக அவள் அதில் இருந்து தேறி வந்து விட்டாள். ஒரு நிழல் போல் தேய்ந்து விட்டிருந்தாள். அவளது முடியும் பறிபோய்விட்டது. ஆனால் அதை பற்றியெல்லாம் அந்த பையன் கவலைப்படவே இல்லை. அவளுக்காக உண்மையாக உருகி கொண்டிருந்தான். ஆஹா என்று கனைத்தார் ஹோம்ஸ். நீங்கள் சொன்ன செய்திகளிலிருந்து இப்பொழுது எல்லாம் தெளிவாக புரிகிறது. மீதி இருப்பதை நானே இதில் இருந்து தெரிந்து கொள்வேன். ஆக திரு ருகாஸ்டில் தான் இந்த சிறை விவகாரத்தை கையில் எடுத்தவர் அல்லவா? ஆமாம், செல்வி ஹண்டரை அவர்தான் லண்டனில் இருந்து வரவழைத்தார், திரு பவுலரை இங்கிருந்து விரட்டிவிட. ஆம், அதேதான். ஆனால் பவுலர் விடாப்பிடியானவர், எல்லாவித கடலோடிகள் போல. அவர் வீட்டிற்கு வந்து உங்களை சந்தித்து உங்களுடன் உரையாடிய பின் நீங்கள் நினைப்பதும் அவர் நினைப்பதும் ஒன்றுதான் என்று அவருக்கு புரிந்திருக்கும். அவர் மிகவும் அன்பாக பேசக்கூடியவர், மிகவும் நல்லவர் என்று அமைதியாக சொன்னார் திருமதி டோலர். அதனால் உங்கள் கணவரையும் குடிக்காமல் காத்திருக்க வைத்துவிட்டு தேவையான நேரத்தில் ஒரு ஏணியையும் தயார் நிலையில் வைத்திருந்தீர்கள். உங்கள் முதலாளி வெளியில் சென்ற நேரத்தில் தேவைப்படும் என்றெண்ணி. ஆம், இங்கு நடந்தது போலவே. நிச்சயம் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் திருமதி டோலர் என்றார் ஹோம்ஸ். நிச்சயம் நீங்கள் சொன்ன செய்திகள் எங்களுக்கு புரியாத பல மர்மங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உதவி செய்தது. இதோ இங்கு வந்திருப்பது திருமதி ருகாஸ்டில் என்று நினைக்கிறேன். வாட்சன், இப்பொழுது நாம் ஹண்டரை வின்செஸ்டருக்கு கொண்டு போய்விட வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆக இப்படித்தான் செம்பு மரங்கள் கொண்ட இந்த மர்மமான வீட்டின் இந்த புதிரும் தீர்க்கப்பட்டது. திரு ருகாஸ்டில் உயிர் பிழைத்துக் கொண்டார். ஆனாலும் அவர் உடல்நிலை தேரவில்லை. அவரது அர்ப்பணிப்பு மிகுந்த மனைவியின் உதவியால் வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்தார். அவர்களது பழைய பணியாட்களுடனே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தங்களது வாழ்வில் நடந்த பல தகவல்கள் அவர்களுக்கும் தெரியும் என்பதால் அவர்களை விட்டுவிடவும் அவர்களுக்கு மனமில்லை. திரு பவுலரும் செல்வி ருகாஸ்டிலும் திருமணம் செய்து கொண்டனர் தெற்கு ஆம்ப்டனில். மரீசியஸ் தீவில் அரசு பணியில் அவன் சேர்ந்து கொண்டான். நான் சற்றும் எதிர்பார்க்காத வண்ணம் என் நண்பர் ஹோம்ஸ் செல்வி வயலட் ஹண்டரை கண்டு கொள்ளவே இல்லை. அவரது வழக்கின் தீவிரத்தின் நடுவில் அவள் இல்லாததால் அப்படியே கை கழுவி விட்டார். ஆனால் அவள் தற்பொழுது வால்சல் என்னும் தனியார் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கிறாள். அங்கு அவள் மிகவும் வெற்றிகரமாக பணியாற்றுகிறாள் என்று நம்புகிறேன்.